நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசரடியார் பெருமை எல்லா உயரும் துறையிடத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கழவணங்க வந்த பிறப்பை வணங்கு தூக்குசே திருத்தொண்ட தொலைவிரி வாக்கினான் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்துவோம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னாரமொழியை மலர்மட்டு நனாவுடையார்கள் திருவடியை வணங்கி அருந்தரும் பெருங்கருணை நாயுடனவர் அருந்தரும் அவிநாசி அப்பருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலே வணங்கி எப்பெருமக்கள் நாயன்மாருடைய குணார் திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலே வணங்கி உடையாசிரி சோக்கநிலையாவுடைய திருவடியிலே நில நினைந்து அடியாருடைய ஞானசிறை பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலே வணங்கி எழுந்தடி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனமொழி வைகளாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வங்களே, என்று தொன்று புராணத்திலே அமர்நீதி நாயனாருடைய திருச்சரித்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அமர்நீதி நாயனாருடைய திருச்சரித்தத்தில் பெருமாள் ஒரு பிரம்மச்சரிய கோலத்தோடு நாயனாருடைய திருமணத்துக்கு எழுந்தருள்கிறார். பெரிய புராணத்துல திருமணங்கள் அப்படிங்கிறது 4 நாயன்மார்கள் திருமணம் அமைந்திருந்தார். முதல்ல அமர்நீதி நாயனார், அதற்கடுத்து அமர்நீதி நாயனாருடைய திருமணம் அமையப்பெற்றது திருநல்லூர் என்று சொல்லக்கூடிய தளத்துல. நாவுக்கரசு பெருமான் அமைத்த திருமணம் திருப்பூந்துருத்தியில திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போற்றுவார். அந்த அளவுக்கு அன்பர்கள் இரவும் பகலும் வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி போற்றப்படுகிறது. அதே மாதிரி முருகநாயனாருடைய திருமணம் புகழூர்ல. புகழூர் திருமணத்துலதான் நம்முடைய நாயன்மார்கள் 6 நாயன்மார்கள் ஒன்றாக சந்தித்தது புகழூர் திருமணத்தில், வேற எங்கும் இல்லை. பெரிய புராணத்துல 6 நாயன்மார்கள் ஒன்றாக சந்தித்த ஒரே இடம் எதுன்னா புகழூர் திருமணம் தான். புகழூர்ல நம்முடைய முருகநாயனாருடைய திருமணம் தான். அங்குதான் ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அதே போல திருநீலநக்க நாயனார், சிறு தொண்ட நாயனார், முருகநாயனார் 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தது அந்த திருமணம். 2வது சந்திப்பு நாவுக்கரசர் பெருமானும் ஞானசம்பந்த பிள்ளையாரும் மொத்தமா 3 முறை சந்திக்கிறார்கள். அதில் 2வது சந்திப்பு நிகழ்ந்ததும் அந்த திருமணத்துல தான். நீண்ட நாட்கள் அங்கு இருக்கிறாங்க 2 பேரும் ஒரே திருமணத்திலே. அதற்கு பிறகு ஞானசம்பந்த பெருமானும் அங்கு தன்னுடைய அடியார் கூட்டத்தோடு செல்லுகின்ற பொழுது மதுரையம்பதியில மங்கையர்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் அமைத்த திருமணம் ஞானசம்பந்தர் திருமணம் என்று சொல்லி இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி 4 திருமணங்கள்ல இந்த திருமணத்துக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, அமர்நீதி நாயனாருடைய திருமணத்துக்கு இறைவனை எழுந்தருள் செய்த திருமணம். பெருமானை அங்கு வந்து அமுது செய்வதற்காக இறைவனை எழுந்தருள் செய்த திருமணம். அப்படி பெருமான் ஒரு பிரம்மச்சரிய கோலத்திலே வருகின்ற பொழுது, ஒரு பிராமண கோலத்திலே, ஒரு பிரம்மச்சரி கோலத்திலே வருகின்ற பொழுது 2 கோவணங்களை கொடுத்துக் கொண்டு செல்லுகின்றார். ஒரு கோவணம் அவர் கொடுத்த கோவணம் திரும்பி வந்து கேட்கின்ற பொழுது அது கிடைக்கிறது இல்லை. அதனால அவர் அமர்நீதி நாயனார் வேறு கோவணம் கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமான் அதை வாங்க மறுத்து விடுகிறார். வேறு என்ன செய்வது என்று சொல்லுகின்ற பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவணத்தை கொடுத்து, பெருமான் இந்த கோவணத்துக்கு சமமான எடையுள்ள கோவணத்தை கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல, அவரிடத்தில் இருந்த அத்துணை துணிகளையும் பட்டு முதலான பொருள்களையும் இட்டும் கூட அந்த தட்டு நேர் நிற்கவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்றார். அதாவது முட்டில் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் தட்டு, முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளுடன் தாழ்வும் மலக்கால் பட்டோடும் துகில் அநேக கோடிகளிடும் பக்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. அதாவது பெருமானுடைய கோவணத்தட்டு கீழே இருக்கிறது, பெருமானுடைய கோவணத்தட்டு கீழே இருக்கிறது. அன்பருடைய தட்டு, நம்முடைய அமர்நீதி நாயனாருடைய துகில் ஆடைகள் எல்லாம் இட்ட தட்டு மேலே நிற்கிறது. அது என்ன காரணம் அப்படின்னா, அடியாருடைய அன்புக்கு பெருமானுடைய திருவருள் கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதும் அடியாருடைய அன்பை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது இறைவனுடைய அருள். அந்த இறைவனுடைய அருளாகிய தட்டு கீழே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடியாருடைய அன்பை தாங்கக்கூடிய பெருமானுடைய தட்டு கீழே தான் இருக்கும். அடியாருடைய அன்பு எப்பொழுதும் மேலதான் இருக்கு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றார். அருளுடன் தாழ்வும் வளர்க்கால் என்று சொல்லி
இறைவனுடைய தட்டு கீழே இருக்கு. சரி, இது எப்பதான் மேல வர்றது அப்படின்னா அதுக்கு தான் இந்த எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் வச்சாச்சு. வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் வச்சாச்சு. தட்டு அப்படியே கீழே தான் இருக்கு. பெருமானுடைய தட்டு, அந்த கோவண தட்டு கீழே தான் இருக்குது, மேல வரவே இல்லை. இது 39 பாட்டு வரைக்கும் நம்ம சிந்திச்சிருக்கிறோம். 39வது பாட்டுல கூட என்ன சொல்றாருன்னா, தவத்தால் நிறைந்த நான்மறை பொருளாகும் நூல்களினால் அமைந்த பெருமான் விரும்பியதாய் செடும் தட்டிலிட்ட கோவணத்துக்கு இந்த ஒரு பூமியில் அமர்நீதியானது தனங்கள் மட்டுமே என்று எல்லா பூணங்களும் நேர் நிற்க மாட்டார். இறைவனுடைய அந்த பெருமானுடைய கோவணத்துக்கு, கோவணம் அப்படிங்கிறது இறைவனுக்கு 4 வேதங்களே கோவணமாக இருக்கிறது. ஆமா, 4 வேதங்கள் தான் பெருமானுக்கு கோவணமாக இருக்கிறது. அந்த கோவணத்தட்டுக்கு இணையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமர்நீதி நாயனாருடைய தனங்கள் மட்டுமல்ல, இந்த 216 புவனங்களுமே அதற்கு இணையானது இல்லை என்று சொல்லி நம்முடைய சேக்கரர்களோட இந்த இடத்துல சொல்ற அவனி மேல் அமர்நீதியார் தனமெல்லாம் அன்றி புவனம் யாவையும் நேரிலா என்பது புகழோ என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த புவனமே அதுக்கு நேர் நிற்க முடியாது என்று சொல்லி சொல்றார். அடுத்த திருப்பாட்டு 40வது திருப்பாட்டு தான் நீங்க பார்க்கணும். நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலா நேர் நின்று துளை பகரணம் ஒன்று ஒளியா அமையும் உய் தொழிந்தேன் தலைவா யானும் என் மனைவியும் சிறுவனும் ததுமேல் துளையில் ஏறிடப் பெறுவது உன் அருள் என தொழுதார். இருக்கிற பொருள் எல்லாம் வச்சாச்சு. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, பட்டு துணிகள் எல்லாமே வச்சாச்சு. அதுக்கு மேல வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால என்ன செய்யறாருன்னா, அமர்நீதி நாயனார் அவங்க 3 பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல, கணவன், மனைவி, ஒரு மகன். இப்ப பெருமான்கிட்ட உத்தரவு கேட்கிறாரு, சரி நாங்களும் அந்த துளையில ஏறடிக்கலாமா? ஏன்னா கேட்காம செய்ய முடியாது. வந்திருக்கிறார் பெரிய அடியார் கோலத்துலதான் வந்திருக்கிறாரு, அது சாமி வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு உத்தரவு கேட்கிறாங்க. மற்ற அந்த நிலைமையை நோக்கிய நிகரில்லாதவராகிய நாயனார் மறையவர் முன் நேரே நின்று கேடில்லாத பல வகையாகிய தனங்களை எல்லாம் ஒன்று கூட விடாமல் தட்டிலே இட்டு முடித்தேன். தலைவரே யானும் என தலைவா அப்படின்னு சொல்ற. தலைவர் பெருமான் நமக்கு அடியார்களா வரக்கூடிய யாரோ அவங்க தான் நமக்கு தலைவர் இல்லைங்களா? அடியார்கள் தான் தலைவர். இந்த இடத்துல பெருமான் தன்னுடைய கோலத்தை காட்டல, அடியார் கோலத்துல தான் இருக்கிறார். தலைவா யானும் என் மனைவியும் சிறுவனும் அப்படிங்கிறார். என்னுடைய மனைவி, என்னுடைய மகன் தகுமேல் துளையிலே இடை ஏற பெறுவதற்கு அருள் இருப்பதாக என்று சாமி எங்கிட்ட இருக்கு. இதுக்கு மேல பொருள் ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேல எங்கிட்ட இருக்கிறது நாங்க மட்டும்தான் இருக்கிறோம். அதனால நாங்க அந்த துளையில ஏறுவதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்கிறாங்க. ஆமா, நோக்கிய அதாவது கூர்ந்த பார்வை என்று சொல்லி பெருமான் எப்படி பார்க்கிறார்னா, ரொம்ப கூர்ந்த பார்வையோட பார்க்கிறான். பொருட்சார்புகள் யாவும் நேரில்லாத ஒளிந்துமை உணர்ந்தனர். உணர்வே அந்த போதத்தினை ஒழித்து எஞ்சிய உயிர் சார்புகளை நேர்தர மனத்தில் எண்ணுகின்றார் என மனநிலை குறித்தது. பெருமானுடைய திருவருளுக்கு முன்னாக உலகத்துல எந்த ஒரு பொருளும் அதுக்கு இணையானது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். உழைவில் அப்படின்னா கெடுதல். உழைவில்லாத தனம் இதுவரை எண்ணி தீர்ந்தது என்று சொல்றார். சிவனடியார் பெற்ற தனமாய் இருந்தன, சிவன்வால் கொடுக்கப்பெற்றன, கேடிலானுடைய ஆயிரமையின் இவையும் கேடில்லாதவை என்று சொல்லி பெருமான் கொடுத்ததுதான் நமக்கு எப்படி செல்வம் கிடைக்கும்? பெருமான் கொடுத்ததுதான். அது மாதிரி அமர்நீதி நாயனாரும் அவருக்கு பெற்ற செல்வங்கள் எல்லாமே இறைவன் கொடுத்ததுதான். இப்ப உலக பொருள் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு பொருள் எதுவும் இல்லை. அதனால தன்னையே கொடுக்கணும்னு நினைக்கிறார். பெருமான் என்ன விரும்புவார்னா, எந்த ஒரு உலக பொருளையும் சாமி விரும்ப மாட்டார். அவர் விரும்புவது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அன்பு ஒண்ணுதாங்க. அதான் மணிவாசக பெருமான் சொல்றார், பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு. பக்தி தான் அன்பு இல்லைங்களா? அன்புதான் பக்தி, பக்தி தான் அன்பு. அது மட்டும் அன்பு செஞ்சா போதுமா? எப்படி ஒரு வலையில மீன் மாட்டிக்குமோ அது மாதிரி பெருமான் நம்ம கிட்ட விழுந்துடுவார் அப்படின்னு சொல்லி பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கண்ணபுரானுடைய புராணத்திலையும் அவர் என்ன சொல்றாரு, அன்புதான் அங்க பெரிதாக இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அன்புதான் பெருமானை நமக்கு வயப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அன்பு ஒன்றுதான். அதான் இங்க சொல்றார். ஒளிந்தேன் இட்டு முடித்தேன் என்று சொல்லி தலைவா யான் என்னது யான் எனது என்ற அற்ற இடமே திருவடி என்றபடி
அதாவது இதுவரைக்கும் அந்த பொருள் எல்லாம் தன்னுடைய பொருள் அவர் நினைச்சிட்டு இருந்தார். அதாவது பற்று நீங்கணும், அப்பதான் பெருமானை வந்து நம்ம அடைய முடியுங்கிறது நமக்கு திருமுறை சொல்லுதுங்க. மற்ற பற்றனுக்கு இன்றிலிருந்து பாதமே மனம் பாவித்து கொங்கு நாட்டுல நமக்கு கொடுமுடியில சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார். அப்ப யான் என்று சொல்லுவது புறப்பற்று, யான் என்று சொல்லுவது அகப்பற்று, எனது என்று சொல்லுவது புறப்பற்று. இது செல்வம் எல்லாம் என்னுடையது அப்படின்னா அது வந்து புறப்பற்று. எனக்கு மேல யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னா அது அகப்பற்று. இந்த ரெண்டும் எப்ப நீங்குதோ அப்பதான் பெருமான் திருவடி கிடைக்கும். இப்ப இதுவரைக்கும் நாயனார் என்னன்னா நம்ம சம்பாதிச்ச சொத்து, நம்முடைய செல்வம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு இதுல இருந்ததுனால அது இது வரைக்கும் நேர் நிக்கல. அதான் வந்து பெருமானுடைய திருவடி யான் எனது என்பது அற்று இருந்தான் பெருமான் திருவடி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி திருவடி தோன்றவே தான் அடிமை என்பதும் தோன்றிற்று. அதில் இங்கு தலைவர். இப்பதான் வந்து நாயனாருக்கு நம்ம ஒரு அடிமை, நம்மளுடைய பொருள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரார். என் மனைவியும் அப்படின்னு சிறுவனும், மனைவி முன்னரும் அவர் மூலம் சிறுவனும், யானும் எனது மனைவியும் சிறுவனும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாயனாருக்கு காலத்து ஒரு சிறு மைந்தர் இருந்தனர். அவரும் துளைத்தட்டிலே இவருடன் ஒக்கை ஏறி அறிவில் வாழ்வதம் பெற்றனர் என்று சொல்லி 3 பேரும் சேர்ந்துதான் மேல போக போறாங்க. அந்த தராசு தட்டிலேயே துளை விமானமாக அதிலேயே மேல போக போறாங்க. அடுத்த பாடல சொல்றாரு. பொச்சமில் அடிமை திறம் புரிந்தவர் எதிர் நின்று அச்சம் முன்புற உரைத்தலும் அங்கணர் அருளால் நிச்சயத்தவர் நிலையினை துளையனும் சலத்தால் இச்சலக்கு நின்று ஏறுவார் ஏறுதற்கு இசைந்தார். ஒரு வழியா சாமி சரின்னு சொல்லிட்டார். ஏன்னா இதுக்கே சாமி உத்தரவு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு அவர் கேட்டாரு. இப்ப சரி அப்படியே செய்து கொள்ளலாம் என்று சொல்லி சொல்றாருங்க. குற்றமில்லாத பொச்சமில் அடிமைத்திறம்னார். குற்றமில்லாத அடிமைத்திறத்தினையே புரிந்த நாயனார் எதிரே நின்று தம் முன்பு அச்சமுறை இவ்வாறு சொல்லணும். அதாவது குற்றம் அடிமைத்திறம்னு எப்படி இருக்குன்னா குற்றமில்லாத பொச்சமில் அடிமைத்திறம் அப்படின்னாரு. அடிமைத்திறம் இருக்கணும்னா அது குற்றமில்லாத அடிமைத்திறமா இருக்கணும். இப்ப நம்ம எப்படின்னா பெருமானுக்கு அடிமை அப்படிங்கறது எல்லாருமே சாமியினுடைய அடிமைன்னு சொல்லிடுவோம். ஆனா அடியாருக்கும் நம்ம அடிமை தான். இப்ப வந்திருக்கிறவர் வந்து சாமின்னு அவங்களுக்கு தெரியாது. வந்திருக்கிறவர் அடியார் அப்படிங்கிற இதுலதான் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் இப்பவே ஆரம்பிச்சார் தலைவா அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய உடையவன், தன்னுடைய தலைவன் அர்த்தங்க. இப்ப அவரு நாயனார் வந்து குற்றமில்லாத அடிமைத்திறத்திலேயே புரிந்த நாயனார் எதிரே நின்று தம் முன்பு அச்சமுறை இவ்வாறு சொல்லணும். அங்கணராகிய மறைவர் அருளினாலே அவரது நிலையினை நிச்சயித்து துளை என்கின்ற முன்னிலையால் அவர்களை இந்த சலக்கிலிருந்து ஏற்றுவாராய் அவரும் மனைவியாரும் மைந்தரும் துளையில ஏறுவதற்கு இசைவு தெரிவித்தார். இப்ப அந்த துளையில ஏறுவதற்கு வந்து இசைவு தெரிவிச்சிட்டார். அடிமைத்திறம் அடிமை செயல் வகை என்று சொல்லி சொல்றார். அங்கணர் நிச்சயத்து அப்படின்னார். அப்படின்னா முன்னர் வெகுண்டு காட்டியது போல் என்று இங்க முதல்ல வந்து கொஞ்சம் அப்படி கோபமா பேசுற மாதிரி சாமி பேசினார். இப்ப வந்து அது வந்து அப்படி இல்லாம அருட்பார்வை செய்து சரி அப்படின்னா ஏறிக்குங்க அப்படின்னு சொல்லி இசைவு சொல்றாங்க. அதான் அங்கனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கனர்னா அருட்தன்மை வாழ்ந்த கண்கள் அப்படின்னு அர்த்தங்க. அருட்தன் பெருமானுடைய கண் எப்படின்னா அருட்தன்மை வாய்ந்த கண்கள். கணப்பநாயனோட புராணத்துல பார்க்கலாம். அங்கனர் கருணை கூர்ந்து அருட்திரு நோக்கம் எய்த அப்படின்னு. ஆமா, பெருமானுடைய திருக்கண் எப்படின்னா அருள்தன்மை வாய்ந்த கண்கள் அப்படிங்கிறது நமக்கு பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அங்கனர் அப்படின்னா அருள்தன்மை வாய்ந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்தி என்று சொல்லி சொல்றாருங்க. பகரும் ஞானி பகலவன் படத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே அப்படின்னு நிச்சயத்தை அங்க நிச்சயத்தை அப்படின்னா அது திருமந்தரத்துல ஒரு இடம் வருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா பகரும் ஞானி பகலவன் அகரம் ஆயிரம் அந்தனர் தீகிழன் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கிலன் பகரும் ஞானி பகலவன் படத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே அப்படின்னு. அப்படின்னா 1000 நகரங்கள் அந்தணர்களுக்கு தானமா கொடுக்கறத காட்டிலும் அதே மாதிரி 1000 கோயில்களுக்கு நம்ம கும்பாபிஷேகம் செஞ்சு வைக்கிறத காட்டிலும் ஒரு சிவன் ஞானிக்கு ஒரு வேளை பகலவன் போட்டா அதை விட இதுதான் பெருசு அப்படிங்கிறாங்க. அதான் பகரன் ஞானி பகலவன் படத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம் தானே திருமணம் சொல்றோம். ஒரு சிவனடியாருக்கு நம்ம உணவு கொடுக்கறது அவ்வளவு சிறப்பு. இதுல வந்து அங்கனர் நிச்சயித்து அப்படின்னு சொல்லி சொல்ற பெருமான் வந்து முடிவு பண்ணிட்டார். மண்டல நாயகராய் வாழ்வது நிச்சயமே நம்பிக்கையுடைய நிச்சயம் அப்படிங்கிறது என்னன்னா உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. துளையனும் சலத்தால் அப்படின்னா
அதாவது நிச்சயித்து பின்னர் அவரை ஏற்றுவார் என்று சொல்லி, துளையனும் சலத்தால், சலம்னா அதாவது இச்சலக்கு உலகில் எனதல்லாத எனது என்றும் யான் அல்லாததை யான் என்றும் கொண்ட அகங்காரம் மாறிய தொடக்கு என்று சொல்லி, அப்படின்னா எந்த பொருளுமே அவருடைய பொருள் கிடையாது, எல்லாமே அதாவது சைவ சித்தாந்தத்தின்படி என்னன்னா உயிருள்ள பொருள்களாகி நாம் எல்லாரும் பெருமானுடைய அடிமைகள். உயரற்ற பொருள்கள் நமக்கு இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து இறைவனுடைய உடைமை. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடையாது. கடைசியா போற பொழுது நமக்கு ஒண்ணும் கிடையாது. அதான் வந்தோம், இருக்கிறத அனுபவிச்சோம், போயிட்டோம், அவ்வளவுதான். அப்ப உயிருள்ள பொருள்களாகிய நாம எல்லாரும் பெருமானுடைய அடிமைகள். வேற யாருக்கு அடிமையா இருக்கிறோமோ சாமிக்கு அடிமை தான். ஆனா உயிரற்ற பொருள்கள் எல்லாமே நம்ம இது என்னுடைய பொருள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட எல்லாமே பெருமானுடைய உடைமை பொருள் தான் அப்படிங்கறத நமக்கு வந்து பெரியவங்க சொல்லியிருக்கிறார். இப்படி ஏறுதற்கு செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏறிடப் பெறுவது உன் அருள் என அருளி பாட்டினை வேண்டிய தொண்டருக்கு அங்கனமே ஏறுக என்று சொல்லி தமது அருளை வந்து முதல்ல கொடுக்கிறார். துளையில் ஏறிய செய்தி அவருடையதாக காணப்படும். அது இறைவர் ஏற்றி அருளியது. ஏறினது மட்டும்தான் நாயனார். ஆனா அதை ஏற்றது யாரு? பெருமானுடைய திருவருள் இல்லாம அதுல ஏற முடியாது. இப்ப நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா இறைவனுடைய திருவருள் இல்லாம செய்ய முடியாது. எல்லாமே வந்து பெருமானுடைய திருவருளால தான் செய்ய முடியும். நம்ம நினைச்சதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி சொல்றார். இப்பாடத்திற்கு பிறவி சலக்கின் என்று ஏற்றதற்கு துளையே காலமாயிற்று. அப்படின்னா இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய இந்த சலக்கிழ இருந்து ஏற்றுவதற்கு அந்த துளையே காரணமாக இருந்தது. அந்த துளையில ஏற போறாங்க, மீண்டும் இறங்க போறது இல்லை. அந்த துளையில இருந்தபடியே, தராசு துளையில் இருந்தபடியே 3 பேர் எங்க போக போறாங்க? சிவலோகம் போக போறாங்க. அதனால இது வந்து பெருமானே சொல்றது. மணமகிழ்ந்தவர் மலர்கடல் சென்னியால் வணங்கி துணை மலர்குழல் மனைவியார் தம்மோடு புதல்வன் தனை இடக்கொடு தனி துளை வளங்கொண்டு தகவால் இணைய செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து. சொன்னுடனே ஏறுறதா அப்படி இல்ல. ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநெல்வாயில் அறத்துறையில முத்துப்பல்லக்கு கொடுத்தார் சாமி. அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் கனவுல போய் ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பல்லக்கு வேணும் அப்படின்னு இறைவனே சொல்றார். அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாரும் முத்துப்பல்லக்கு கொண்டு வந்து கோயில் முன்னாடி நிறுத்துறாங்க. நிறுத்தி ஞானசம்பந்த பெருமான் சொல்றாங்க, சாமி உங்களுக்கு முத்துப்பல்லக்கு கொடுக்க சொன்னாரு சாமி அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு? உடனே போய் ஏறல. என்ன பண்ணாரு? அந்த முத்துப்பல்லக்க பார்த்தாரு. அது பூரா அப்படியே முத்தால ஜோடிக்கப்பட்டிருக்கு. அந்த முத்து எப்படி அவருக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு திருநீட்டு ஒளி போல தெரிஞ்சுதான். ஏன்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்பொழுதும் திருநீர் மனசுக்குள்ள இருக்கு. நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதுதான் தெரியும். அப்படி அந்த திருநீட்டு ஒளி போல தெரிஞ்சுதான். என்ன பண்ணாருன்னா அது அப்படியே வளமா வந்தாரு. அஞ்சலத்தை சொன்னாரு. அஞ்சலத்தை சொல்லி இது பெருமானுடைய திருவருள் என்று சொல்லி மேலே ஏறினார். இது சாமி நமக்கு கொடுத்த திருவருள் அப்படின்னு. சோதி முக்தின் சிவிகை சூழ்ந்து வந்துவார் மீது தாழ்ந்த வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருணாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உலகெல்லாம் உய்ய அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல. அப்ப எந்த ஒரு பொருள் நமக்கு கிடைச்சாலும் சரிங்க, இது என்னுடைய உழைப்பால நான் வாங்கினது இல்ல. எத்தனையோ பேர் உழைக்கிறேன், எல்லாரும் வாங்க முடியுமான்னு நினைச்சு பாருங்க. இது சாமி கொடுத்தது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அல்லொத்த கண்ணன் எம்மான் அருள் தர வந்தது என்றார் அப்படின்னா குங்குளிகளை நாயனார் குணத்துல அப்படியே அவர் குங்குளியம் போட்டுட்டு இருக்கிறார். இருக்கிற செல்வம் எல்லாம் போயிடுச்சு. அம்மா வந்து அரிசி இல்ல சாப்பாட்டுக்கு, அரிசி வாங்கறதுக்காக மாங்கல்யத்தை கழட்டி கொடுக்கறாங்க. மாங்கல்யத்தை எதுக்கும் கொடுக்கவே கூடாது இல்லையா? ஆனா வறுமை மாங்கல்யத்தை கழட்டி கொடுக்கிறாரு. வாங்கிட்டு போறவர் என்ன பண்றாரு? எதிரில் ஒரு குங்குளியக்காரன் வரான். என்னப்பான்னு கேக்குறாரு. குங்குளியன்னு சொல்றான் அவன். சரி, என்கிட்ட தாலி தங்கம் இருக்குது, குங்குளியம் கொடுக்கறான்னு அவன் என்ன முடியாதுன்னு சொல்லுவான். நல்லா கொடுக்கறான் அப்படின்னு சொன்னான். அரிசி வாங்குறத மறந்துட்டார். சாமிக்கு குங்குளியம் வாங்கிட்டு போய் கோயில்ல குங்குளியம் போட்டுட்டு இருக்கிறார். பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வீட்டுல குபேரனை அனுப்பி வீடு பூரா செல்வமா பரப்பிட்டார். இவரு கோயில்ல குங்குளியம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் சாமி என்ன பண்ணாரு? இவர் சாமி சொல்லுவாங்க இல்லையா, இவன் கோயில்னே சுத்திட்டு இருக்கிறான், வீட்டையே பாக்குறது இல்ல. பார்க்க தேவையில்லை, அது சாமி பார்த்துக்குவாரு. அதுக்கு உதாரணமே குங்குளியக்காரனுடைய புராணம் தான். அவர் வந்து குங்குளியம் போட்டுட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணார்? பெருமான் அப்படியே
குபேரன் அழைச்சு சொல்றாரு, அன்பர் அங்கு இருப்ப எங்க இருக்கிறாரு, கோயில்ல குங்குளியம் போட்டிருக்கிறார், கொடுத்த மாங்கல்யத்தை வித்து குங்குளியம் வாங்கிட்டார், அரிசி வாங்குறதுக்கு மறந்துட்டாரு, 3 நாளா சாப்பாடு இல்லை, அவருக்கு சாப்பாடு இல்லை, அவர் மனைவிக்கு சாப்பாடு இல்லை, அவர் குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை. ஆனா அது அவர் நினைவு வரல, சாமிக்கு குங்குளியம் இல்லையே, குங்குளிய பண்ணி நின்று போயிருச்சுன்னா என்ன ஆகிறது, செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொண்டு நின்று போச்சுன்னா நாயன்மார்கள் உயிர் வாழ மாட்டாங்க. அப்படி ஒரு உரைப்போடு இருந்தாங்க. நாமெல்லாம் எப்படின்னா இன்னைக்கு நல்லா இருந்தா செய்வோம், நாளைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா செய்ய மாட்டோம், சரி நல்லா இருக்கிற போது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாம் அப்படி அல்ல, இருந்தாலும் இல்லாத போனாலும் அந்த தொண்டை செய்தே தீருவார்கள். அப்படி அவர் வாங்கிட்டு குங்குளியத்தை கொண்டு அங்க போயிட்டாரு. சாமி கனவுல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, குபேரனை முதல்ல சொல்லி ஏப்பா அந்த வீட்டுல போய் செல்வத்தை எல்லாம் நிரப்பு அப்படின்னு சொல்றாரு. எல்லா செல்வத்தையும் குபேரன் கொண்டு தள்ளுறான். அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரு நிதியந்து விட்டு தரணை மேல் நெருங்கை எங்கும் பொன்பையில் கோவையும் நெல்லும் பொறுவில் வரணும் போங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நீடனர். அப்படியே ஏராளமான செல்வம், வீடு முழுக்க தங்கம் வெள்ளி அப்படி எல்லாம் இருக்குது, அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணும் இல்லையா, நெல்லை கொடுத்து என்ன பண்றது, அதை குத்தி எல்லாம் இப்ப சாப்பாட்டுக்கு வேணும், அரிசியும் கொடுத்தாரு சாமி. அங்க என்ன அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர்கிட்ட போய் சொல்றாரு சாமி, அப்படியே கோயில்ல குங்குளியம் போட்டு அங்கேயே தூங்கிட்டார். அவர் கனவுல போய், சாமி நீ போய் நல்லா சாப்பிட்டுட்டு பசி தீர்த்துட்டு அப்புறமா பரிசை அப்படின்னாரு. வீட்டுக்கு போனா அங்க என்ன சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் கிடையாது. வீட்டுக்கு போறதுக்கு பயந்து போய், சரி இருந்தாலும் சாமி சொல்லிட்டாரு போய் தானே ஆகணும், அப்படி பயந்து போனார். அப்படி போனா வீட்டுக்குள்ள போனா எங்க பார்த்தாலும் செல்வமா, எங்க பார்த்தாலும் தங்கம் வெள்ளி, அப்புறம் இன்னைக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு அத்தனை இருக்கு. அப்பதான் அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படிமா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது சொல்றாரு, இல்லத்தில் சென்று உட்கார் இருந்தி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்ற திருமணையாரை நோக்கி வில்லொத்த முதலாய் இவ்விளைவுகள் என்கொள் அப்படின்னாரு. வில் போன்ற கண்ணையுடையவளே இதெல்லாம் எப்படிமா வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அல்லொத்த கண்ணன் எம்மான் அருள் தர வந்தது என்றார்கள். அல்லொத்த கண்ணன் யாரு, திருநீல கண்டத்தையுடைய பெருமானுடைய திருவருளால் இதெல்லாம் வந்துச்சு. அந்த அம்மா அது ஒண்ணுதான் சொன்னாங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே யாரு கொடுத்தது அப்படின்னா சிவபெருமான் கொடுத்தது. அந்த எண்ணம் நமக்கு முதல்ல வரணுங்க. ஞானசம்பந்த பெருமானார் தான் அந்த முத்து பல்லக்களை ஏறுகின்ற பொழுது இறைவனுடைய திருவருளாக கருதி ஏறினார். இப்ப அந்த துளையில ஏற சொல்லிட்டார் சாமி. உடனே ஏறினாரா அப்படின்னா ஏறணும். அந்த துளைய வளமா அதை வணங்கி அப்புறம் அஞ்செழுத்து சொல்லிதான் ஏறப்படும். அதான் இந்த பாட்டுல சொல்றாரு. அதாவது மனமகிழ்ச்சி அடைந்து அவருடைய மலர் போன்ற பாதங்களை தலையால் வணங்கி, இப்ப சாமி சொல்லிட்டார் இல்லையா ஏற சொல்லி, அதனால அவர் திருவடியை மீண்டும் போய் வணங்குறார். அவர் திருவடியை தலையால வணங்கி புனைந்த மலரணை கூந்தலையுடைய மனைவியார் தம்முடனே புதல்வரையும் துளையில் இடுவதற்காக உடனே கொண்டு தன்னுடைய மனைவியை அழைத்துட்டு தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு அப்படியே உள்ள போறார். அப்படி சென்று அந்த தராச வளமா வர்றார். தகைமையினாலே தன்மை தாய் செயலை துணிந்து ஏறுவாராகிய நாயனார் மீண்டும் சொல்றார்கள். அதாவது மனமகிழ்ந்து அப்படின்னார். மறையவர் இசைந்தது பற்றி மனமகிழ்ந்தார். அது ஏற சொன்னதுக்கே அவரு மகிழ்ச்சி அடைந்தார் அப்படின்னு சொல்றாருங்க. தம்மை கொடுத்தாயினும் கோவன நேர்ந்து அடியவார் பிழையில் நின்றும் உயிரி பெறலாம் என்ற வழி கிடைத்ததுமே மகிழ்ச்சிக்கான. எப்படியாவது அந்த துளை நேர் நின்னா போதும், நம்மளும் சேர்ந்து ஏறினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி முன்னர் திருவருள் பெற தொழுதார். முதல்ல அவரை வணங்கி அதற்கு பிறகு அந்த துளைகிட்ட அந்த தராசு கிட்ட வர்றார். அப்படியே சென்னியால் வணங்கினார். எப்படி சும்மா கையெடுத்து கும்பலையா, தலையால வணங்குறார். சென்னியால் வணங்கி அப்படின்னு சொல்றார். புனைமலர் குல மனைவி அம்மாவையும் அழைத்து கொண்டு பிறகு மனைவியார் தம்மோடு புதல்வன் தானே இடக்கூட அப்படின்னார். புதல்வனுடன் மனைவியாரை என்னாது, முதல்ல மனைவி அப்புறம் தானே புதல்வன். அதனால மனைவியை முதல்ல சொல்லி அப்புறமா மகனை சொல்றார். எல்லாரும் இப்போ அங்கு பெருமான் முன்னாடி அப்படி வணங்கி நிக்கிறாங்க. முதல்ல செல்வங்கள் எல்லாம் இட்டாச்சு, அதுல எல்லாம் ஒண்ணும் நேர் நிக்கல. இப்ப இவங்க தங்களையே அதுல பெருமானுக்கு கொடுப்பதற்காக முன் வந்திருக்கிறாங்க. அப்படி முன் அவர் சொல்றாருங்க. அந்த தராசு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, சாமி நாங்க உங்களுடைய
திருநீற்று மெய்யடிமை திறத்துல எந்த ஒரு பிழையும் செய்யல அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இந்த துறை நேர்நிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு என்ன பண்ணாருன்னா நல்லூர் பெருமானை வணங்கி, நல்லூர் இறைவர் தான், நல்லூர்ல தான் நடக்கிறது, கோயில்ல தான் மடமே இருக்குதுங்க, இப்பவும் இருக்குது அந்த மடம். இன்னைக்கு போனீங்கன்னாலும் பார்க்கலாம். இப்ப அரண்மனை அறக்கட்டளை சார்பா அந்த மடத்தை திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க. அடியானெல்லாம் அந்த குடமுழுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு அந்த மடம் இருக்கு. அப்படியே திருநள்ளூர் பெருமானை வணங்கி அஞ்செழுத்த சொல்லி மேலே ஏறப்பட்டார். அதான் சொல்ற, இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை விளைத்திரோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க என்று மலை தடமொழி திருநல்லூர் இறைவனை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தற்றில். அப்படின்னு அஞ்செழுத்த சொல்லிதான் ஏறணும். எப்பொழுது நம்ம வந்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது அஞ்செழுத்த சொல்லணுங்க. நமசிவாய, சிவாய நம. எந்த மந்திரம் குருநாதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அந்த மந்திரத்தை சொல்லணும். குருநாதர்கிட்ட நான் தீட்சையே வாங்கலிங்க அப்படின்னா நமசிவாய சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. குருநாதர்கிட்ட நான் தீட்சை எல்லாம் வாங்கலிங்க அப்படின்னா என்ன செய்யறது, நமசிவாய சொல்லிக்கலாம். குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கினா அந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். அப்படி இழைத்த அன்பினில் அப்படின்னா புரிந்த அன்பினாலே இறைவனது திருநீற்றலை கொண்டு செலுத்தி உண்மையடிமை திறத்திலே இதுவரை நாங்கள் பிழை செய்தது இல்லை என்பது உண்மையாயின் பெருந்துளை நேர் நிற்பதாக. இதான் அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல நாங்க எத்தனையோ தொண்டு செஞ்சுட்டு வரோம் சாமி, தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு பிழையும் செய்யல. அப்படி செய்யல அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இந்த தராசு நேர் நிக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருவடியை முதல்ல வணங்குறாங்க என்று மலையாள நிர்பய தடாகங்கள் சூழ்ந்த திருநல்லூரில் விளக்கம் பெற்ற இறைவரை வணங்கி அப்புறம் சொல்றாங்க அஞ்செழுத்தை சொல்லி அதற்கு பிறகு தட்டில் ஏறதுக்கு வராங்க. தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டிலும். அஞ்செழுத்தை சொல்லித்தான் அவங்க இப்ப ஞானசம்பந்த பெருமானும் அஞ்செழுத்தை சொல்லித்தான் அந்த முத்து செவிகளை ஏறினார். அப்ப எல்லாமே வந்து எப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் பெருமானுடைய திருவருளாக கருதி அந்த பெருமானுடைய திருவருளாகவே நம்ம வந்து நினைச்சுதான் எதையும் செய்யணும் அப்படிங்கறது அந்த அஞ்செழுத்து சொல்லி செய்யறது பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாங்க. இழைத்த இது துறையில் ஏறுவதற்கும் நாயனார் கூறிய சூறுரை அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஆமா, தண்டியடிகள் நாயனாரும் அப்படிதான். தண்டியடிகள் நாயனார் திருவாரூர்ல சமணர்கள் அவருக்கு ரொம்ப இடையூறு செஞ்சாங்க. குளம் தூருவாருகின்ற பொழுது அவர் கண் இல்லை, பிறவியிலேயே கண் இல்லை. ஆனா அவர் வந்து முளக்குச்சி அடிச்சு கரையில குளத்துல இறங்கி வேலை செய்யறாரு. அப்படி வேலை செய்யற பொழுது என்ன பண்ணாங்க சமணர்கள், அந்த முளக்குச்சி கை தறுத்துட்டாங்க. கை தறுத்து எங்க அவர் குளத்துல தானே விழுகணும். அப்படி அவர் வந்து அத்தனை சிரமங்களோடு வேலை செய்கின்ற பொழுது அப்பதான் வந்து பெருமான் கிட்ட அவர் விண்ணப்பம் வைக்கிறார். இவங்க உண்மையில உங்களுக்கு நான் தொண்டு செய்வது உண்மைன்னா இந்த சமணர்கள் எல்லாம் கண் இழக்கணும், நான் கண் பெற்று அந்த காட்சியை பார்க்கணும்னு சொல்லி முழுகிறார். அப்படியே நடக்குது. அதே மாதிரி சமணர்கள் எல்லாரும் கண்ணிலிருந்து ஊற விட்டு ஓடுறாங்க. அப்புறம் தண்டியடிகளுக்கு மீண்டும் கண் வருது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு தான். ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணின் இன்று என் கண் பெற்று வேந்தனெதிரே திருவாரூர் வரும் சமணர் கண்ணிழப்பார் ஆய்ந்த பொருளும் சிவபதமே யாவது என்ற அஞ்செழுத்தை ஆய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். அப்பவும் அஞ்செழுத்தை சொல்லித்தான் முழுகிறார். அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. இப்ப நமக்கு மந்திரம் என்னன்னா அஞ்செழுத்து தாங்க. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கி மாதிரத்திலும் மற்ற மந்திர விரிவருமே. அஞ்செழுத்தை மட்டும் சொன்னா நமக்கு துன்பமே வராது. நம்ம சோழ நாட்டுல எப்ப பார்த்தாலும் அஞ்செழுத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அங்க பிணியே கிடையாது. ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் அப்படிங்கிறது. அஞ்செழுத்தை சொன்னா நமக்கு எந்த துன்பமும் வராது. அதான் இங்க அஞ்செழுத்து சொல்லி முழுகிறாங்க. ஆணையாம் என நீர் கண்டு அடிச்சேரன் என்னும் என்று சொல்லி அஞ்செழுத்து திருநீர், இது ரெண்டு தான் நமக்கு வந்து இறை திருநீற்று மெய்யடிமை அப்படின்னு. திருநீர் பூசணங்களை கண்டா நம்ம வணங்கணுங்க. அப்படி இறங்கி நம்மனால வணங்க முடியல அப்படின்னா மனசுக்குள்ளையாவது நம்ம வணங்கிட்டு போகணுங்க. திருநீரை கண்டா அப்படி ஒரு அன்பு வேணும் நமக்கு. சேரமான் பெருமாள் நாயனார் என்ன செஞ்சார், பெரிய அரசர், பெருமா கோதையார் அவர் பேரு. அவர் வந்து யானை மேல போயிட்டு இருக்கிறார், பட்டத்துக்கு வந்து யானை மேல போயிட்டு இருக்கிறார், நகர்வலம் போறார். அப்படி போற பொழுது கூட மந்திரிகள் எல்லாம் போறாங்க, படை தளபதிகள் மந்திரிகள் எல்லாரும் போறாங்க. எதிர் ஒரு வண்ணா வரான், ஊர் வண்ணா. அந்த ஊர் வண்ணான் வந்து அப்போல்லாம் வந்து சரள மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மண்ணுல தான் வெளுப்பாங்க. அந்த மண்ணெல்லாம் மேல பட்டு அந்த மண்ணு மலையில நனைஞ்சு
வெயில்ல காயறார். வெயில்ல காய்ஞ்சதுனால உடம்பு பூரா வெள்ளை வெள்ளையே இருக்கு. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அரசரை பெரிய பெரிய திருநீர் பூசணும் ஒரு அடியார் யாரும் எதிரில் வராங்கன்ட்டு யானையிலிருந்து கீழே இறங்குறார். வேகமா இறங்குறார். அதுவும் யானையிலிருந்து கீழே இறங்கி போய் அப்படி வணங்குறாரு, சுவாமி அப்படின்ட்டு. அந்த வண்ணானுக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த வண்ணம் பதறி போயிட்டான். என்ன சொன்னாருன்னா அந்த வண்ணாரு, யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு. நான் ஊர் வண்ணான், அப்ப என்ன போய் நீங்க இப்படி வணங்குறீங்களே சாமி அப்படின்னு பயந்துட்டு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அரசர் என்ன சொல்றாருன்னா, அடியேன் அடிச்சேரன் அப்படின்னார். அவர் அடி வண்ணான் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன சொன்னாரு, அடிச்சேரன். திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே எஜமானம் ஒழிந்தார் அப்படின்னார். நீ திருநீற்று வேடத்தை நினைக்கிறதுக்கு ஒரு கருவியா இருந்த, நீ வருத்தப்படாத என்று சொல்லி அவரை தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்துல, கடலீற்றறிவார் புராணத்துல நமக்கு இருக்கு. இப்படி எல்லாம் திருநீரை வணங்கி இருக்கிறாங்க. அதான் திருநீற்று மெய்யடிமை அப்படிங்கிறது. அதுதான் அப்படின்னு என்ன, திருநீற்று அடிமைன்னு என்னன்னா, திருநீர் பூசணர்களுக்கு நான் அடிமை அப்படி ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர் நம்முடைய நாயன்மார். அது யாரா இருந்தாலும் சரி, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கினார் அப்பர் சாமி சொல்றார். அது யாரா நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, திருநீர் பூசிருந்தா அவங்களுக்கு நாம அடிமை, அவங்களை வணங்கித்தான் ஆகணும். சைவத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இறை திருநீற்று மைய இறைவனது அருள் சக்தி உருவமாகிய திருநீற்றின் பாலை. அதாவது திருநீர் என்னன்னா உமையம்மையினுடைய உருவங்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் வருது இல்லைங்களா, பராவரமாவது நீர் பாவம் இருப்பது நீர். பராவரம்னா என்ன, உமையம்மை. திருநீர் உமையம்மையினுடைய வடிவம். ஆணையாம் என நீர் கண்டு அடிச்சேரன் அப்படின்னாரு. சேரமான் பெருமானார் எப்படி பார்த்தாருன்னா திருநீற்ற உமையம்மையினுடைய வடிவமா பார்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். உமையம்மையினுடைய வடிவம் திருநீர். இன்னும் சில கோயில்ல அம்பாள் கோயில்ல திருநீர் கொடுப்பாங்க. நிறைய பங்கு இருக்கு. உமையம்மையுடைய வடிவமே திருநீர் தான். இதில் பிழைத்தலாமையாவது திருநீற்று நெறியிலே விதித்தவர்கள் என்று ஒரு சிறிதேனும் மனம் வாக்கு காயங்களில் அன்பினில் எவ்வாற்றானும் பிறளாது நிற்றல் கொச்சமில் அடிமைத்தரம் புரிந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது திருநீற்று நெறியில எதுலையும் கொஞ்சம் கூட தவறாம இருக்கிறது. பிழைத்தலோம் எனில் பெருந்துளை நேர்ந்திருக்கிறார். நாயனார் கூறியது, அவர் தமது உள்ளமும் உள்ளத்துள் நின்ற இறைவனும் அறிந்த உண்மை நிலை அதனுடைய உறுதிப்பாட்டை தேற்றவர் உணர்த்தி நிற்பது காண்க என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படின்னா நாங்க எந்த பிழை செய்யறேன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை மனசுல. அந்த அளவுக்கு அவர் தொண்டு செய்திருக்கிறார். அடியார்களுக்கு அந்த அளவுக்கு தொண்டு செய்திருக்கிறார். அதான் சொல்றாரு, பிழைத்துலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க. நாங்க எந்த தப்பும் செய்யலைன்னா இந்த துளை நேர் நிற்கிட்டு அப்படின்னு சொல்லி நாங்க தப்பு செஞ்சிருந்தா நிக்க வேண்டாம், நாங்க தப்பு செஞ்சிருந்தோம்னா நிக்க வேண்டாம். அப்படின்னா அந்த அளவுக்கு அவருக்கு உறுதிப்பாடு இருக்கு, தன்னுடைய கொள்கையின் உறுதிப்பாடு இருக்கு. இப்ப எல்லாம் இருக்கிற தனங்கள் எல்லாம் வச்சாச்சு, நீ வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, தங்களையே ஒப்படைக்கிறேன். பெருமானுக்கு என்ன, நம்ம நம்மளையே ஒப்புவிக்கணும். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடலை எல்லாமும் குன்றே இணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையும் இன்றோரிடையோர் எமக்குண்டோ எந்தோர் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகம். மணிவாசன் பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, சிவபூசை முடிஞ்சோன்னா அந்த பாட்டை நம்ம சொல்லணும். சிவபூஜை பண்றவங்க கட்டாயம் அந்த பாட்டை சொல்லணுங்க. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடவை எல்லாமும் குன்றே இணைய ஆட்கொண்ட போதே கொண்டில்லை. எப்போ பூஜை வாங்கினீங்களோ அப்போ நம்மளை யாருக்கு நாம கொடுத்துட்டோம், சிவபெருமானுக்கு கொடுத்தாச்சு. அதெல்லாம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நடக்கிறதெல்லாம் அவன் பார்த்துக்குவோம். அதான் சொல்றேன், நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. யாரு பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. ஆட்கொண்ட நீங்க தான் பொறுப்பு. எனக்கு என்ன தெரியும்? நீங்க எப்படி போக சொல்றீங்களோ அப்படி நான் போறேன். வேற ஒண்ணு நான் என்னுடைய நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது நடக்குவானா நடக்காது. சாமி என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். எதியமை பணிபடுமாறு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்ன திருப்பள்ளி எழுச்சியில. எது இன்னைக்கு நான் இன்னைக்கு காலையில பூஜை பண்ற பொழுது நம்ம சொல்றது இதெல்லாம், எதியமை பணிபடுமாறு கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி நான் செய்யறேன். அதுல நல்லது நடந்தாலும் சரி, அல்லாதது நடந்தாலும் சரி, நான் பொறுப்பு இல்லை. ஆமா, அப்படிதான் நம்ம சிவபூஜையில நம்மள சாமிக்கு கொடுக்கணும். இப்ப அப்படிதான் நாயனார் நிற்கிறார். பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர்ந்திருக்க என்று நாயனார் கூறியது, அவர் தமது உள்ளமும் உள்ளத்துள் நின்ற இறைவனும் அறிந்த உண்மை நிலையின் உறுதிப்பாட்டை தேற்றம் பெற உணர்த்தி நிற்பது காண்க. அப்படின்னா அவ்வளவு நம்பிக்கை வருது. நம்ம தொண்டுல எந்த தவறும் செய்யல அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிற. அப்படி உறுதிப்பாடு வேணுங்க.
பிழைத்துள்ளவன் தவறியது இல்லை என்பது உண்மையாயின் இது உண்மையே என்றால் என்று சொல்லி சொல்றார். தம் பொருள்கள் எல்லாவற்றையும் கொள்ள இடம் தந்தார் பெரிதாயிற்று மற்றை தட்டி இவ்வெல்லாவற்றிலும் கனத்து நின்ற கோவணத்தை கொண்டதால் பெரிதாயிற்று என்று சொல்லி சொல்றார். மலை தடம் பொழில் அப்படின்னார். அதாவது திருநல்லூர் அப்படியே நிறைய தடாகங்கள் சோலைகள் எல்லாம் நிரம்பிய ஒரு ஊருங்க. போனவங்களுக்கு தெரியும், அங்க நிறைய சோலைகள் வயல்வெளி. நல்லூர் அப்படிங்கிறது வயலுக்குள்ளதான் அந்த ஆலயமே இருக்கு. ரொம்ப வயல், ரொம்ப அருமையான ஒரு சோழ நாட்டுல நீர்வளம் மிகுந்த ஒரு பகுதி. நாள் கொண்ட தாமரைக்கும் தடம் சூழ்ந்த நல்லூர் என்று சொல்லி அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாலயத்தை சொல்றார். அப்படியே நிறைய குளங்கள் இருக்குமா, அதுல தாமரைகள் எல்லாம் பூத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தலை தஞ்செழுத்து அன்பு தலைத்தற்கு சாதனமும் பயனுமாக திருவைந்தெழுத்து. தலை தஞ்செழுத்துனா அன்பு தலைப்பதற்கு காரணமாக இருப்பது என்னன்னா அஞ்செழுத்து. பெருமான் மீது நமக்கு அன்பு வரணும்னா என்ன செய்யணும்? அஞ்செழுத்தை சொல்லிட்டு இருக்கணும். அஞ்செழுத்தை எப்பவெல்லாம் சொல்லணும்? எப்ப வேணாலும் சொல்லணும், இரவும் பகலும் சொல்லணும். அப்பர் சாமிகள் அப்படிதான் சொன்னாரு, அள்ளும் பகலும் சொன்னாரு. அதனாலதான் அப்ப சமணர்கள் கொடுத்த அந்த ஆலகால விஷமே அவருக்கு அந்த நஞ்சு அமிர்தமாக மாறியது அப்படின்னு. துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பான் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கிவித்தான் அடிப்பள்ளி அடிகளார் என்று. அப்பர் சாமிகளுக்கு பல துன்பங்கள் செஞ்சாங்க சமணர்கள். அதுல ஒரு துன்பம் என்னன்னா, விஷங்கலந்த பால் சோறு கொடுத்தாங்க. இவனை எப்படியாவது முடிச்சிடணும், இதுக்கு மேல அவன் இருக்கவே கூடாது. விஷங்கலந்த பால் சோறு கொடுத்தது அப்பர் சாமி என்ன பண்ணாரு? அஞ்செழுத்து சொல்லி அப்படியே சாப்பிட்டார். அப்படி உண்ட அந்த உதவி என்னாச்சுன்னா அமிர்தமாக மாறியது. அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்றார் தேவாலயத்துல, அந்த பதிகத்துல சொல்றார். துஞ்சரில் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராத அஞ்செழுத்து ஓதினாலும், காலை மாலை இரவு எல்லா நேரத்திலும் அஞ்செழுத்து சொல்லுவான். அப்படி சொன்னதுனால பெருமான் என்ன பண்ணானா, அந்த விஷத்தைவே அமிர்தமாக மாற்றினான் என்று சொல்லி சொல்றார். அப்ப அஞ்செழுத்து அவ்வளவு சிறப்பு. தலைத்து அஞ்செழுத்து அப்படின்னா பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சிவஞான போதத்துல 9ஆம் சூத்திரத்துல வருங்க. தன்னிலெல்லாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி இது அருளிலே உயிரை தலைக்க செய்யும். உலகிலே வளரும் உயிர் பயிர் இறைவனது அருளாலை கொண்டு வைக்கப்படும் போது அதனை அங்கு தலைக்க செய்வது என்னன்னா சிவநாமமாகிய திருவைந்தெழுத்து என்று சொல்லி அஞ்செழுத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஓதினார் அப்படின்னா அவர் எண்ணியபடி அஞ்செழுத்தை சொல்லி அதற்கு பிறகு வளமாக வர்றார். அப்படி ஏறின உடனேயே என்னாச்சுன்னு பாருங்க. மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏறவே ஏறன் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது அத்துளைதான். இப்ப அவங்க ஏறினதுக்கு பிறகு துளை நேர் நிற்குது. அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்றாரு பாருங்க. மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற. மண்டு காதல் என்ன தெரியுங்களா? நிலை பெற்ற காதல். பெருமான் மீது எப்பொழுதும் அன்பு. அது இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அன்பா இருக்கணும். திருநீலகண்ட நாயனார் பணத்துல சேக்கிர பெருமான் சொல்வாருங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, வளமழி இளமை நீங்கி வழிபுறு மூப்பு தளர்படு சாய்ந்து அன்பு தம்பிரான்கிறது சாயார். 2 பேரும் சின்ன வயசுல இருந்து தனியா இருக்கிறாங்க இல்லையா? கீண்டு வீராயன் எம்மை திருநீலகண்டன் அம்மா சொன்னதுல இருந்து 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா எத்தனை காலம் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் இருந்தாங்க. முடியுமான்னு நினைச்சு பார்க்கணும். 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்லைங்க. அதான் சொல்றாரு, வளமழி இளமை நீங்கினார். அப்புறம் என்ன சொல்றாரு? வடிவுறு மூப்பு வந்துனார். தளர்வோடு சாய்ந்து. குச்சி இல்லைன்னா நடக்க முடியாது. குச்சி இல்லைன்னா கையில குச்சி இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. அப்படி குச்சி இல்லாத சாயக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு அன்பு மட்டும் கொஞ்சம் கூட சாயலை. சாமி மேல இருந்த அன்பு மட்டும் கொஞ்சம் கூட குறையல. அப்படின்னா அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. நம்மளாம் ஒரு 2 மாசம் 3 மாசம் கோயிலுக்கு போவோம் பிரதோஷத்துக்கு. அப்புறம் நம்ம நினைச்சது நடக்கலைன்னா இந்த சாமி வேண்டான்னு வேற சாமிகிட்ட போயிடுவோம். வேற எங்கேயாச்சும் யாராவது சொன்னாங்கன்னா அங்க போயிடுவோம், பிராண்ட மாத்திடுவோம். ஆனா நம்ம நாயன்மார்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சின்னதுல இருந்து 20 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குங்க. ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி எதிலார் போலமுக்கு எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் நம்மை எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார். அப்படின்னு மனைவியை மட்டும் தொடாமல் இருக்கிற திருநீலகண்ட நாயனார் வேற எந்த பெண்ணையும் மனசாலே நினைக்கல. அதான் ரொம்ப முக்கியம். மனைவியை மட்டும்தானே தொடாது இருந்தார், அப்படி கிடையாது. எந்த ஒரு பெண்ணையும் மனதால நினைக்கலையா? எத்தனை காலத்துக்கு?
80 வயசு வரைக்கும், 80-85 வயசு வரைக்குங்க. அதுதான் பெருமான் மேல நம்ம வச்சிருக்கக்கூடிய அன்புங்க. என்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு அன்பு மட்டும் குறையக்கூடாது. இறைவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? உறுதி வேணும். நமக்கு மனசுல உறுதி வேணும். என்ன ஆனாலும் சரி, நான் இன்னைக்கு அதை செய்யணும்னா செய்தே ஆகணுங்க. இன்னைக்கு பெரியவரானதுக்கு போகணும்னா போயே ஆகணும். போன வாரம் அன்பர்கள்லாம் இதுக்கு திருவண்ணாமலை போறதுனாலதான் வகுப்பு வைக்கல. அதுக்கு முதல் வாரம் கொங்கு 7 ஸ்தலங்கள் போறதுக்காக திருவாரூரை ஆதீன தம்பரான் சாமி வந்திருந்தாங்க. ஆமா, தம்பரான் சாமி வர பொழுது அணியனை கேட்டதா வந்தாரு. காலை சிற்றுண்டி நம்ம இல்லத்துல அப்படியே போற வழியில் எடுத்துட்டு போக வேண்டியதா இருந்தது. இல்லைன்னா நான் வகுப்பு நிறுத்த மாட்டேன். மாசத்துல 22 வகுப்பு திருவள்ளால சாமி கொடுத்திருக்கிறாரு. பெரும்பாலும் வகுப்பு தொடர்ந்து எல்லா வகுப்புக்கும் போயிட்டு தான் இருக்கிறோம். வர்றது ஒரு வகுப்புக்கு வர்றதுக்கே இப்படி கம்மியா வந்தாங்கன்னா இப்படி நமக்கு எப்படி ஒரு உறுதி வேணுமா? எனக்கும் வேலை நிறைய இருக்கு, திருமூர்த்தி ஐயாவுக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு உறுதிப்பாடு வேணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கொள்கை அப்படின்னு ஒரு பிடிப்பு வேணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்துட்டு போறதுக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல வேணுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேல ஆகுது. இங்க இருந்து வர்றதுக்கு என்னங்க கஷ்டம்? எத்தனையோ வேலை இருக்குதான் செய்யும். எங்களுக்கும் வேலை இருக்கு, ஐயாவுக்கும் நிறைய வேலை இருக்கு, எத்தனையோ வேலை இருக்கு. 22 வகுப்பு ஐசிவாங்க என்ன நிலைமையில் இருக்கிறங்கிறது சொல்லிடணும் இல்லைங்களா? அதனால ஒரு உறுதி வேணும். திருநீலகண்ட நாயனார் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. திருநீலகண்ட நாயனார் எத்தனை வருஷம் பெருமானுடைய திருவருள் இருந்தார். எதுலயும் ஒரு உரைப்பு வேணும் இல்லைங்களா? அதான் ஒரு தொண்டு அப்படின்னு வந்தாச்சுன்னா செய்தே ஆகணுங்க. ஏன்னா நிறைய வேலை இருக்கு. ஐயாவுக்கு வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, அவங்களுக்கு வேலை இருக்கு. எங்கய்யா வேற என்ன உங்களுக்கு? அதாவது வேற என்ன? அன்பர்கள் வந்தா கொஞ்சம் கேட்டாங்கன்னா எங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும். வந்தாலும் வராதனால ஐயா ஒரு பணி கொடுத்திருக்கிறாங்கன்னா அது திருவள்ளுவராக தான் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க போகல, சாமி கொடுத்திருக்கிறாரு. செய்தே ஆகணுங்க. ஆரம்பிச்சா அதை பாதியில விடக்கூடாது. குமாரபாளையத்துல 19 வருஷம் ஆயிடுச்சு. திருவள்ளாக ஒரு சுற்று 12 வருஷம் முடிஞ்சு 2வது சுற்று நடந்துட்டு இருக்கு. அந்த அடியார்கள் ஒரு 30 பேர் இன்னைக்கு வராங்க இங்க. அப்படின்னா அன்பர்களுடைய ஒத்துழைப்பு, இறைவனுடைய திருவுருள், அதுல நம்மளுடைய பங்களிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான், வேற ஒண்ணும் கிடையாது. 25 வகுப்புங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஐயா 30 வகுப்பு ஆக்கிடுங்க. சாமி அந்த சாமி அந்த மன உரைப்பை கொடுத்தா சரி, வேற என்ன தொய்வு மட்டும் ஆகாது இருந்தா போதும். நமக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. தொண்டர்கள் வரணும். என்ன நமக்கு வேற என்ன? இறைவன் அடியாளுடைய பெருமையில சிந்திக்கிறத தவிர இந்த உலகத்துல என்னங்க இருக்குது? அம்மா சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன திரை கரியமால் உந்தியில் உதித்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியின் ஒருதலை மண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவனுள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரிதும். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. நீங்க இறைவனுக்கு தொண்டு செய்வதெல்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாங்க. அடியார்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப, அதாவது பெருமான என்ன நினைக்கிறார் அப்படின்னா அடியார் பக்கம் தான் நிக்கிறார். இதுக்கு ஒரு சான்று சொல்லணும்னா திருவாரூர் தான் சொல்ல முடியும். சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆரூர் பெருமானுக்கு தோழருங்க. தோழமையாக தந்தனம் அப்படின்னார். இவர் போய் நான் நீங்களும் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்ல முடியும். சாமி தான் சொன்னார் தோழமையாக உமக்கு தந்தனம் அப்படின்னாரு. ஆனா சாமி என்ன சொன்னார் அப்படின்னா அவர்கிட்ட அந்த அடியார்கள் எல்லாம் தேவாசிரி மண்டபத்துக்கு அந்த அடியார்கள் எல்லாம் காட்டி, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்றனர். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீ அங்க போய் சேர்ந்துக்குன்னா என்ன அர்த்தம்?
இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா சிறப்புன்னு ஆரூர் பெருமானே சொல்றாரு. தன்னுடைய தோழர் தானே, அவரே வச்சுக்க வேண்டியதானே. ஆனா என்ன சொன்னாரு, இவங்களோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், அடியார் திருக்கூட்டத்தை தான் கை காட்டும். அதுதான் பெரிய சிறப்பு. சுந்தரர் எங்க இருக்கணும்னு சாமி நினைக்கிறாரு, எங்கிட்ட இருக்கிறத விட என்னுடைய அடியார்கள் இருக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறாரு. அதாவது தேவாசிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கி அங்க போறாங்க. எத்தனை தொண்டு மேலாலும் செய்யலாங்க. அடியார் தொண்டுக்கு மேல ஒரு தொண்டு இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லைங்க. அதுதான் சீலமார் பூசைனார் சேக்கிழார் பெருமான். சிவபெருமானுடைய பூசை சிவ பூசைன்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் நம்மை நோக்கி ஏலமார் குழலாந்தமோடு இடமவாகனாய் தோன்றி அப்படின்னார் இளையான்குடி நாயனார் புராணத்துல. அது சொல்றாரு, சீலமார் பூசைங்கிறது அடியாருடைய பூசை தான். அப்படி பூஜை செஞ்சதுனால அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடு என்பதும் உலகம் எய்தி இருநிதி கிழவன் தானும் மொழிமொழி ஏவல் கேட்ப இன்பமான் இருக்க என்று அருள் செய்தான் எவருக்கும் மிக்கான் அப்படின்னு. அன்பர் பூசை செஞ்சதுனால அவருக்கு என்ன கிடைச்சது, குபேரனுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது சிவலோகத்துல. யாருக்கு, இளையான்குடி நாயனார். பெருமானுடைய தொண்டை விட அடியார் தொண்டை ரொம்ப ரொம்ப சிறந்தது. சேக்கிழார் பெருமான் அப்படித்தான் சொல்றார். ஆமா, வேதமே அப்படித்தான் சொல்லுதுங்கிறார். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாதார்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கிறதுடையார். ரெண்டு தொண்டு சொல்றாங்க வேதத்துல, ரெண்டு இருக்கு. ஒன்னு சிவபெருமான் தொண்டு, இன்னொன்னு அடியார் தொண்டு. இந்த ரெண்டையும் செஞ்சவர் திருநீலக்கண்ணன். நம்ம கோயில் போய் வழிபாடு செய்யறோம், அந்த வழிபாடு எங்க முடியுது அப்படின்னா அடியார் வழிபாட்டுல தான் முடியும். பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடு எங்க முடியுதுன்னா அடியார் வழிபாட்டுல. இது எங்க பார்க்கலாம்னா ஞானசம்பந்த பெருமான், அவர் தானே நமக்கு தவ முதல்வர். அவருக்கு மேல அப்பீல் கிடையாது. ஞானசம்பந்த பெருமான், அப்பர் சாமி, ரெண்டு பேருக்கு மேல ஒரு அப்பீல் கிடையாது. காலத்தி போறார், காலத்து சென்று முதல்ல பெருமான வழிபாடு செய்யறார். வழிபாடு செஞ்சவர் அப்படியே கோயிலை சுத்தி வர்றார். சுத்தி வந்து கண்ணப்ப நாயனார் பார்க்கிறார். கண்ணப்ப நாயனார் பார்த்து எப்படி வணங்கினார் அப்படிங்கறது சொல்றார். யாரையுமே வணங்காத, விழுந்து வணங்காதவர் ஞானசம்பந்த பெருமான். கண்ணப்ப நாயனார் பார்த்து அப்படியே விழுந்து வணங்குறார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேள் பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். கண்டு வணங்கினார்னு சொல்லல, கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். அதான் நமக்கு பிரமாணங்க. கும்பிட்ட பயன் என்ன, சிவபெருமான் ஆலயத்தை வழிபாடு செய்த பயன் எங்க நிறைவாகுதுன்னா அடியார் வழிபாடு. ரொம்ப நுட்பமா வச்சிருக்காரு சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல. ஆலயத்தை வழிபாடு செய்வதனுடைய பயன் எங்க நிறைவாச்சு ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படின்னா கண்ணப்பரை வழிபாடு செய்கின்ற பொழுதுதான். 11ஆம் திருமுடியாசிரியர் கலாளனர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேட்டுளர் வினை காரியம் கெடுமேன்னார். கலாளனருக்கு காலத்தினாதரை தெரியாதா என்ன? காலத்தினாதரை போய் வணங்கு உனக்கு பிறப்பு போகுன்னு சொல்லல. அவரு என்ன சொல்றாருங்க, திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேட்டுளர் வினை காரியம் கெடுமேன்னார். பெருமான வணங்குனா பிறப்பு நீங்காதுன்னு சொல்லக்கூடாது நம்ம. ஆனா ஷார்ட்கட் ஒண்ணு நமக்கு இருக்குது. ஷார்ட்கட்னா என்ன, எளிமையான வழி, அடியார் வழிபாடு செஞ்சா போதும், அதை நமக்கு சாமி பிறப்பு நீக்கிடுவார் அப்படின்னு கல்லாட்டனர் சொல்லியிருக்கிறார் 11ஆம் திருமுறை ஆசிரியர். அதனால நமக்கு அதாவது வலஞ்சுழியில நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகத்துல சொல்றாருங்க, விண்டு ஒளிந்தன நம்முடைய வல்வினை திரு வலஞ்சுழிநாதன் மெய்த்தொண்டரோடு இனி இருந்தமையால. அடியாரோடு இருந்தாலும் நம்ம வினை போயிடணும். இந்த பிராரத்த வினை அப்படின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க. சஞ்சித வினை அப்படிங்கிறது குருநாதருடைய தீட்சை வாங்க பொழுது போயிடும். குருநாதத்தை தீட்சை வாங்க பொழுது அவனுடைய பார்வை விட்டு பழைய வினை சஞ்சிதம் போயிடும். பிராரத்தம் இருக்குது பாருங்க. பிராரத்தம் எப்ப கழியும்னா அடியாரோட இருந்தா தான் கழியும். ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, வலஞ்சுழி தேவாரத்தில் சொல்றாரு. அதுதான் அடியாரோட இருக்கணும், புராணம் கேட்கணும். 63 நம்ம வழிபாடு செய்யணும். எந்த ஒரு கோயிலையும் 63 இருக்கணும். 63 வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. எங்க கோயில் ரொம்ப சின்னதா இருக்குன்னா குறைஞ்சபட்சம் 4 பெருமக்களாவது இருக்கும். 4 பெருமக்கள் இல்லைன்னா அது கோயில் நம்ம எப்படி நம்ம சிவாலயம்னு நம்ம இது பண்றது. நம்ம கோயில்ல எப்படியா திருவருளால அந்த நேரத்துல பேரூர் சாமி வந்து வெய்ய பார்க்கலாம் அப்படின்னாரு இல்லைங்களா. அதெல்லாம் இறைவன் திருவருள் தான். அப்பா செஞ்ச ஒரு பெரிய புண்ணியங்க. சிலையை செஞ்சு கொண்டு வச்சிருந்தாரு பாருங்க அந்த நேரத்துக்கு. இல்லைன்னா எங்க கொண்டு என்ன வைக்கிறதுக்கு அனுமதி இல்ல அறநிலையத்துறையில. ஆனா சிலையை செஞ்சிருக்கிறாரு அப்பா, அதுதான் பெரிய வேலை. சாமி உள்ள இருந்து இயக்கி இருக்கிறாரு, வேற ஒன்னும் சொல்ல முடியாது. நம்ம உடனே பேரூர் சாமிகிட்ட அனுமதி கொடுக்கலைங்க அப்படின்னு சொன்னதுதான். எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு, வச்சாச்சு, தீர்த்த ஊத்தியாச்சு. அதுதான் பெரிய சிறப்புங்க. அந்த ஒரு உழைப்பு வேணும் நமக்கு சொல்லி. இப்ப நாயனார் அந்த என்ன சொன்னாரு,
ரெண்டும் நேர் நின்றுச்சு. எது? அந்த தராசு பெருமானுடைய கோவண தட்டும் நாயனார் அவருடைய மனைவி அவருடைய மகனெல்லாம் ஏறி பொருள் எல்லாம் இட்டு நேர் நிக்கல. அவருடைய தங்கம் வெள்ளி இருந்த அத்தனை பட்ட ஆடைகள் எல்லாம் இட்டு நேர் நிக்கல. இப்ப என்ன செஞ்சாங்க? போய் அவருக்கு கேட்டாங்க, நாங்க ஏறலாமான்னு. சாமி அனுமதி கொடுத்தாரு, போய் ஏறிட்டாங்க. ஏறி அந்த தட்டு நேர் நின்னாச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறத சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டுல தான் சொல்றாரு. மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அண்டர் தம்பிரான் திருவரை கோவணம் அதுவும் அவர் சொல்றார், கொண்ட அன்பினில் குறைவடா அடியவர் அடிமை தொண்டு மொத்தலால் அப்படின்னு. பெருமானுடைய அந்த கோவணத்துக்கு வேதமே கோவணமா இருக்கு. 4 மறைகள் தான் இந்த கோவணம், பெருமானுடைய கோவணம். அந்த கோவணத்துக்கு நிகரா என்ன சொல்றாரு அப்படின்னா, அடியவர் அடிமை தொண்டு முத்தலால் அப்படின்னு. எத்தனை செல்வத்தை கொடுத்து ஒன்னும் அது நேர் நிக்கல. இருக்கிற அத்தனை செல்வத்தை கொண்டு வந்து வச்சாச்சு அந்த துளையில, நிக்கல. ஆனா இப்ப இவங்க 3 பேரு ஏறினதுக்கு நின்னதுக்கு என்ன காரணம்னா, அடியவர் அடிமை தொண்டு ஒத்தலால். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருங்க? அந்த தட்டு கீழே இருந்தது, பெருமானுடைய கோவண தட்டு கீழே இருந்தது, அடியாருடைய அந்த தட்டு மேல இருந்தது. அதுக்கு என்ன சொன்னார்னா, அதாவது அன்பர் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டில் நின்ற தட்டு அருளுடன் தாழ்வுறும் வழக்கால் அப்படின்னு. அடியாருடைய அன்பு தான் எப்பவும் மேல இருக்குமா, பெருமானுடைய அருள் எப்படின்னா கீழே தான் இருக்கும். அதாவது அன்பை தாங்கக்கூடியது அருள், தாங்கிற பொருள் கீழே தான் இருக்கும், தாங்க வேண்டிய பொருள் மேல இருக்கும். சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப நேர் நின்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த வேதமாகிய மறை கோவணமும் அடியவர் அடிமை தொண்டும் முத்தலால் துளை நேர்ந்தது. இப்ப அதுதான் இந்த பாட்டுல நமக்கு சொல்றது, அத்துளை அப்படின்னு சொல்றாரு. அடியேனையும் தாங்குதலால் என்று அருளிய தேவாரம் கண் பணி செய்து கிடக்கும் நிலையினையும் அன்பில் குறைபட அடிமை தொண்டு என்று சொல்லி சொல்றாரு. அதாவது பெருமானிடத்துல எப்படி அன்பு இருக்குன்னா, இடையரா அன்புனக்கு ஊடகத்தை நின்றுருக தந்தவியம் உடையான் என. எத்தனை துன்பங்கள் வேணாலும் வரலாம் போலாம், ஆனா பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு மட்டும் குறையவே கூடாது. நீலகண்ட நாயனார் போனா அதுதான் நமக்கு சொல்லுது. வடமடி இளமை நீங்கி வடிவொரு மூப்பு வந்து தளரோடு சாய்ந்த அன்பு தம்பிரான் தரத்து சாயார் அப்படின்னு. அவங்க 2 பேருக்குனால நிக்க முடியல. 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, கையில கோடு இல்லைன்னா விழுந்துருவாங்க. அவங்களாலதான் நிக்க முடியல, எவ்வளவு அன்பு கொஞ்சம் கூட சாயலைங்கிறார் சேக்கிழார். அதுதான் ரொம்ப முக்கியம். அன்புதான் பெருமானிடத்துல நாம என்ன கொடுக்கணும், என்ன அவனுக்கு நம்ம என்ன பெருமான் எதிர்பார்க்கிறாருன்னா அன்பு ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சகமலாத அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை, நகமலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தோவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏற்றும் தொண்டர் அகமல்லால் கோயிலில் ஐயாரனார் கேட்டார். சாமிக்கு ரொம்ப விருப்பமான கோயில் என்னன்னா, அடியார்கள் எப்படி இருப்பாங்களா, சகமலாத அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை. பெருமான் திருவடியை தவிர இந்த துணை இல்லைன்னு அடியார் இருப்பாங்களாம். அந்த மாதிரி அடியார்கள் தினசரி சிவபூஜைக்கு மலர் பறிச்சு நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். நகமெல்லாம் தேய கையால் நாள் மலர் கொய்து தூவி பாருங்க. அப்படி போய் சாமி முன்னாடி அந்த மலரை போடுகின்ற பொழுது முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏற்றும் தொண்டர் அகமல்லால் கோயிலில் ஐயனே. இதுக்கு மேல எப்படி நமக்கு தெளிவா சொல்ல முடியும்? அப்பர் சாமியே சொல்றாரு, பெருமானுக்கு ரொம்ப பிடித்த இடம் அப்படின்னா அடியாருடைய உள்ளம் தாங்க, அதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்க. அப்படியே முகமெல்லாம் கண்ணீர் தோய முன்னின்று ஏற்றும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயாரனார்க்கே ஐயாட்டு பதிகத்துல சொல்றாரு. இதுதான் இங்கேயே அதான் சொல்றாரு. அதாவது என்ன வேணாலும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு 2 கண்ணும் போயிடுச்சுங்க. இதுக்கு மேல ஏதாவது துன்பம் வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? 2 கண்ணும் போனதுக்கு பிறகு எப்படி பாடினார் அப்படின்னா, பிழைப்பனாகிடும் திருவடி பிழையே வலிக்கு வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறிய மறுமாற்றம் ஒழுக்க எண்கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் உரைவான். திருவொற்றியூர்ல பாருங்க. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு கூட என்ன சொன்னார்னா, உன்னுடைய திருவடியை தவிர வேற எனக்கு ஒண்ணுங்க. 2 கண்ணும் போயிருச்சுங்க. கையில ஒரு ஊன்றுகோல் தான் வேணுங்க. அந்த ஊன்றுகோல் கூட யாருகிட்ட கேட்டாருன்னா சாமி கிட்ட தான் கேட்டார், வேற யாருகிட்டையும் கேட்க. அந்த ஊன்றுகோல் வடதிருமுலை வாயில கேட்கிறாரு. கொடுத்தது நமக்கு இதுல திருவெண்பாக்கத்துல கொடுக்கிறார். அப்ப எந்த பொருளும் சுந்தரமூர்த்தி சாமிகள் எந்த சூழ்நிலையிலையும் வேற யாருகிட்டையும் போகல, பெருமான் கிட்ட மட்டும்தான் கேட்க. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு அவருக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையும். சாமியினுடைய திருவருள் தான்.
பிழைப்பனாகிலும் திருவடி பிழையர் வழிக்கு வீடினும் திருப்பெயரெல்லாம் மற்ற நான் அறிய மருமான் ஒழுக்க என்கண்ணுக்கு ஒரு மருந்து பேசினாரு. மகத்தில் புகதோர் சரியன காலாயினார். அதே பதிகத்தில்தான் சொல்றாரு. மகத்தில் புக மக நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு சனி வந்ததுன்னா படாத பாடுபடுத்துமா. அப்படி நீ எனக்கு வந்திருக்கிற அப்படின்னு எல்லாம் பேசினார். அது உரிமையின் மூலமாக பேசுறது. என்ன வேணாலும் பேசலாம், ஆனா விட்டுட்டு வெளியில போகக்கூடாது. பிழைக்கை வாரியும் பால்கொள்வர் அடிகள் அப்படின்னார். பிழைக்கை வாழ்கள் வாரினும் அப்படின்னார். அழுக்கு மெய்கொடும் திருவடி அடைந்தேன் அதுவும் நான்படப்பாளது ஒன்றானால் பிழைக்கை வாரியும் பால்கொள்வர் அடிகள் அப்படின்னார். அதாவது கிராமத்துல ஆட்டுல பால் கறந்தா பிழுக்கு பால் விழுகும். அதை எல்லாத்துக்கும் தெரியும். கிராமத்துல பிழுக்கு விழுந்ததுக்காக பாலை கொட்டுறது இல்லை. அந்த பிழுக்கை மட்டும் எடுத்துட்டு மீண்டும் பாலை காய்ச்சி குடிச்சுக்குவாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கிறதா, அதுக்காக நீ எனக்கு இப்படி பண்றதா, நான் என்ன திருவடி பிழையா செஞ்சேன் அப்படின்னு. திருவடி பிழைன்னு என்ன தெரியுங்களா? அடியாரை நிந்தனை செய்வது, சிவபெருமானை நிந்தனை செய்வது, இதுதான் திருவடி பிழை. இதுக்கு பரிகாரமே கிடையாது. இதுக்கு பரிகாரமே கிடையாது. அதான் திருவடி பிழை. நான் திருவடி பிழையெல்லாம் ஒன்றும் செய்யல. போக மாட்டேன்னு சொன்னேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ஆனா வசந்த காலம் வந்தது. வசந்த காலத்துல அங்க ஆரூர் பெருமானுடைய உற்சவம் நடக்கும். பங்குனி மாசம் ஆரூர் பெருமானுடைய உற்சவத்துல கலந்துக்கிறதுக்காகத்தான் நான் போறேன்னு சொன்னேன். பரவினாச்சியார் பத்தியெல்லாம் அங்க பேச்சே கிடையாது. பரவினாச்சியார் எல்லாம் நினைக்கவே கிடையாது. எல்லாம் சொல்லுவாங்க பரவினாச்சியார் பாக்குறதுக்காக சங்கிலியை திருமணம் செஞ்சுட்டு மீண்டும் பறவையை பாக்குறதுக்காக போனேன். அப்படியெல்லாம் கிடையாது. புராணத்துல எங்கேயும் சொல்லல. அங்கதான் பாடுறாரு பொற்றியோல, எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனை அப்படின்னா. பக்தி மையம் என்று சொல்லக்கூடிய பதிகத்துல நல்லா பார்த்தோம்னா தெரியும். எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனை. ஆரூர் பெருமானை பிரிந்து இருக்கவே முடியாது அவனால். சேரமான் பெருமான் நாயனார் அரச பதவியே கொடுக்கறாங்க. நீங்க ஆட்சி செய்யுங்க, உங்க திருவடிக்கு கீழே நான் இருக்கிறேன், பாரோடு விசும்பாட்சி எனக்கு உனது பாதமலர் அப்படின்னு. அங்க என்ன சொன்னாருன்னா, என்னுடைய ஆரூர் பெருமானை பிரிஞ்சனால இருக்க முடியாது, நீங்களே ஆட்சி செய்யுங்க, நான் ஆரூர் பெருமானை பார்க்கணும்னு சொல்லி திரும்பி. அது மாதிரி ஆரூர் பெருமானுக்கு அவர் ஒரு குழந்தை மாதிரி. எங்க போனாலும் அந்த நம்ம குழந்தைகள ஊருக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 10 நாளைக்கு இருக்கும் தாய் மாமன் கிட்ட. அப்புறம் மறுபடியும் அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா கண்ணை கசக்கிட்டு குப்பர் படுத்துட்டு அழுகும். அது மாதிரிதான் சுந்தரர். எங்க போனாலும் கொஞ்ச நாளைக்கு இருப்பார். ஆரூர் பெருமான் நினைவுக்கு வந்தா வந்துடுவார். அது மாதிரிதான் வந்தார். அதனால எந்த சூழலையும் நம்ம பெருமானுடைய திருவடியை மட்டும் கொஞ்சம் கூட விடப்படாது அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றோம். அடிமை தொண்டு அப்படிங்கிற திருநீற்று அடிமை தொண்டு அப்படிங்கிற மதிவிடங்கிய தொண்டர்தம் பெருமையை மன்னோர் துதி செய்து எங்கும் அதிசய முறை எதிர் தொழுதார் கதிர் பிசும்பிடை கறந்திட நிறந்த கற்பகத்தின் புதிய பூமலை இமையவர் மகிழ்வுடன் பொழிந்தார். இதையெல்லாம் பார்க்கிறாங்க மக்கள் எல்லாம். அப்படி மக்கள் எல்லாம் பார்த்து அப்படியே பரவசப்பட்டு அப்படியே உணர்ச்சி பொங்க அவர்களை பார்த்து வணங்குறாங்க. மேல இருந்து தேவர்கள் எல்லாம் அப்படியே கற்பக மலை பொழிகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேல இருந்து கற்பக மலர் அப்படியே தேவலோகத்திலிருந்து தேவர்கள் எல்லாரும் அப்படி மதிவிடங்கிய தொண்டர் அப்படின்னார். அதாவது மதியினால் விளக்கம் பெற்ற, அது அறிவினால் விளக்கம் பெற்ற தொண்டரது பெருமையினை இந்த உலகத்தவர்கள் யாவரும் துதித்து எங்கும் அதிசய உணர்ச்சி பெற தொழுதார்கள். எல்லாரும் வணங்குறாங்க. அப்படி வணங்கியதற்கு பிறகு வானுலகத்தில் என்றும் அவ்வெளி மறைவு பெறும்படி நிறைந்த அந்த இனிய கற்பக மலர்களை மலை போல வானவர்கள் மகிழ்ச்சியோடு பொழிந்தார்கள். அப்படி தேவர்கள் எல்லாரும் அப்படியே மகிழ்ச்சியோடு அந்த நிகழ்வை பார்த்து மலை பொழிந்தார்கள் என்று சொல்றாரு. அதிசய முறை அப்படின்னா கண்டு அனுபவிப்பது அதிசயம். இது மாதிரி ஒரு அதிசயம் இதுவரைக்கும் பார்த்தது. அதான் சொல்றாரு, அத்தன் ஆண்டுதன் அடியரையில் கூட்டி அதிசயம் கண்டாமே அப்படின்னு. மணிவாசக பெருமானுக்கு என்னன்னா, அவர் முதல்ல அடியார் திருக்கூட்டம் வேணும்னு ஆசைப்பட்டார். அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு. அதே மாதிரி அடியார் கூட்டம் சாமி கொடுத்துட்டார். அடியார் கூட்டம் கொடுத்த உடனே எனக்கு கூட இப்படி ஒரு அடியார் கூட்டம் கிடைச்சிருக்குன்னு அதிசயப்பட்டார். சொல்றாரு மணிவாசக பெருமான் சொல்றாரு, அந்த அதிசயப்பத்தில் சொல்றார். அதிசயப்பத்துல நல்ல பாட்டுங்க. எண்ணிலேன் அஞ்செழுத்து திருநாமம் அஞ்செழுத்து ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே.
மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுதன் அடியரை கூட்டி அதிசயம் கண்டாமே. அவருக்கு என்ன அதிசயம்னா அடியார்ல போய் நம்மளை சேர்த்திருக்கிறாரே அப்படின்றது அதிசயமா இருக்கு. அப்படின்னா அடியார் திருக்கூட்டம் அவ்வளவு முக்கியமானது. அதான் எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே. ஏழமை என்னதுங்களா, எனக்கு அந்த சொல்றதுக்கு அஞ்செழுத்து சொல்ற அளவுக்கு எனக்கு விதி இல்லை அப்படிங்கிற. அப்புறம் என்ன சொல்லாரு, கலை ஞானிகள் தம்மோடு, எனக்கு நல்ல ஞானிகளோடு சேருவதற்கு நல்வினை இல்லை அப்படின்னு சொல்றேன். அதனால நான் எப்படி இருந்தேன்னா மண்ணில பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, மீண்டும் பிறக்க வேண்டியது, மீண்டும் இறக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது, இப்படியே இருந்த என்ன போய் ஒரு திருக்கூட்டத்தில் போய் சேர்த்திருக்கிறாரே, இது எனக்கு அதிசயமா இருக்குது அப்படின்னு. எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுதன் அடியரை கூட்டி அதிசயம் கண்டாங்க. மணிவாச பெருமான் கேட்டதே என்ன தெரியுங்களா, அடியார் திருக்கூட்டம் தான் கேட்டாங்க. கோயில் முந்த திருப்பதியத்திலே அதான் சொல்லணும். ஐயா சொல்வார் இல்லைங்களா, முதல் பாட்டு, உடையாள் உந்த நடுவருக்கு உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருமீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிய பொன்னம்படத்தில் எங்களுக்கு முடிய வண்ணம் முன்னின். எந்த வரமும் கேட்கல மணிவாசக பெருமான், வீடு பேர் கூட கேட்கல. எங்காச்சும் கேட்டிருக்கிறாருன்னு பாருங்க, நீங்க எல்லாம் முற்றோதல் பண்றவர் தானே, எங்கேயும் எந்த வரமும் கேட்கலைங்க. ஐயாலாம் நிறைய முற்றோதல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரே கேட்டவரை ஒன்னே வந்து என்னன்னா, அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு. வேற ஒன்றும் கேட்க, அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கணும். என்ன பதிகத்திலேயே அதே தானே சொல்றது, உன் அடியவர் தொகை நடுவே அப்படின்னாரு. என்ன பதிகத்திலேயே அதே தான் சொல்றது. ஒரு நூலாசிரியர் தன்னுடைய எண்ணத்தை பதிவு செய்யக்கூடியதா என்ன பதிகம், அந்த எண்ண பதிகத்திலேயே அதே தான் சொல்றாரு. அதனால மணிவாசக பெருமாள் அதான் சொல்றாரு, தொண்டர் அடியாரோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி எல்லாரும் அந்த அதிசயம் அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே என்று சொல்லி நமக்கு அதிசயப்படும். எதிர் தொழுதார் அப்படின்னார். அப்படி எல்லாரும் தொழுதார்கள். நாயனார் அப்படி இப்ப துறை மேல நின்றுட்டு இருக்கிறார். தேவர்கள் எல்லாம் மேல இருந்து கற்பக மலை பொழிக்கிறார்கள். அப்புறம் பெருமான் என்ன செய்யறார் பாருங்க. பெருமான் இப்பதான் காட்சி கொடுக்கிறார். அண்டர் பூமலை பொலிய மற்றதனிடை ஒலித்த முண்ட வேதியர் ஒரு வழியான் முதல் நல்லோர் பண்டு தாம்பயில் கோலமே விசும்பினில் பாகம் கொண்ட பேதையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார். அம்மையப்பராக காட்சி கொடுக்கிறார் பெருமான். அத அண்ட தலைவர்கள் கற்பக பூமலை, அண்ட தலைவர்கள் தேவர்கள், தேவர்கள் எல்லாரும் கற்பக பூமலை பொலிய ஒருபடியால் ஒழித்தவராகிய திரிகுண்டம் தரித்த வேதியர். பெருமான் அங்கிருந்து மறைஞ்சிட்டார். அவர் தானே அடுத்தது அம்மையப்பரா காட்சி கொடுக்க வேண்டியது அவர் தானே. அதனால அந்த உருவம் மறைஞ்சிருச்சு, அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. இப்படிதான் நம்முடைய இளையாங்குடி நாயனார் புராணத்துல சாமி மறைஞ்சு காட்சி கொடுக்கறதுக்காகத்தான் மறைகிறார். 2 பேரும் போய் சாமி தூங்குற மாதிரி படுத்திருக்கிறார். அங்க போய் 2 பேரும் நிக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரும். அழுந்தி இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தரில் பெரியோய் இந்த அமுது செய்த அருகை என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செலுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அழகா இருக்கு அந்த இடம். அழுந்தி இடர் அப்படின்னு. நாங்க ரொம்ப துன்பத்தில் இருக்கிற சாமி. இந்த ரொம்ப துன்பம் என்ன, பிறவி துன்பம் தான், அதை விட பெரிய துன்பம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. அந்த துன்பம் நீங்களோட என்ன செய்யணும், நீங்க அமுது செய்யணும். அழுந்து இடரில் நீங்கி அடியனேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்த அருகை என்று தொழும்பனார். தொழும்பனார் என்ன தெரியுங்களா, அடிமைன்னு அர்த்தம். தொழும்பு அப்படின்னா தொண்டருக்கு தொழும்பாய் தெரிவனை பட்டணத்தடிகள் சொல்ற. பட்டணத்தடிகள் என்ன சொல்றாருன்னா, அடியார்களுக்கு அவங்களுடைய அடியார்களுக்கு தொண்டருக்கு தொழும்பாய் தெரிவனே. அப்படி தொழும்பனேன் அப்படிங்கிற தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து அப்படின்னு பெருமான் ஜோதி பிளம்பா நிக்கிறாரு. சாமி ஜோதி பிளம்பா நிக்கிறாருன்னு அவங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, திகைத்து அப்படின்னாரு அந்த இடத்துல. அந்த திகைப்புக்கு என்ன காரணம்னா, அமுதெடுக்க வந்த அடியார் அமுதெடுக்காத போயிட்டாரு, அதுதான் இப்ப திகைப்பு. சாமி தான் வந்துட்டாரு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கல. சாமியே வந்தாச்சு என்ன நமக்கு பெரிய வரம் கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கணும்னு நினைக்கல. திகைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திகைத்தார் அப்படிங்கிறது. அப்ப பெருமானே வந்தாலும் கூட அதே மாதிரிதான் அப்போதி நாயனாருடைய புராணத்துல, அப்போதி நாயனார் புராணத்துல அதை ஜீரணிக்கவே முடியாது நம்மளால. 60 இந்திய மூத்த திருநாவுக்கரசு இறந்து போச்சு இல்லைங்களா. இறந்து போய் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு பதிகம் பாடி அந்த குழந்தை உயிர் பெற்று வருதுங்க.
உயிர் பெற்று வந்தா ஒரு இறந்து போனா நம்ம பிள்ளை உயிர் பெற்று வந்தா நம்ம எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். ஆனா அவர் வருத்தப்பட்டார். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றாரு. ஏன் வருத்தப்பட்டாருன்னா, இந்த பையனாலதானே என்னுடைய குருநாதருக்கு அமுது செய்யறது கொஞ்சம் காலதாமதம் ஆச்சுன்னு வருத்தப்பட்டாங்க சொல்றாரு. அந்த இடத்துல அருமையான இடங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெரிவரும் பெருமை என்பர் அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார் அப்படின்னார். குழந்தை படைச்சிருக்குன்னு சொல்லி அவர் மகிழ்ச்சி அடையலை. அவங்க எல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு எங்க, நம்ம எங்க இருக்கிறோம்னு யோசனை பண்ணி பார்க்கணும். உலகியலை கடந்தவர்கள் நம்முடைய நாயன்மார். அவங்களோட நம்மளோட சேர்த்து அவங்களை ஒப்பிட்டு பேசவே கூடாது. இவர் அப்போதி நாயனார் மாதிரிங்க, இவர் அப்பர் சாமி மாதிரி, அப்படி எல்லாம் யாரையும் சொல்ல முடியாது. வாரியார் சாமியே என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார். நான் ஒன்னும் விதைச்ச நெல்லை எடுத்து நான் அடியாருக்கு அன்னபாலிக்கு செய்யல. என்னுடைய மகனை அறிஞ்சு வந்த அடியாருக்கு ஒண்ணு நான் சமைக்கல. அதே மாதிரி என்னுடைய மனைவிய அடியார் கேட்டார் நான் அனுப்பல. எனக்கெல்லாம் 64வது நாயன்மார் பட்டமெல்லாம் கொடுக்க வேண்டாங்க, இதோட நிறுத்திங்க. 63 தான், அதுக்கு மேல இல்ல அப்படின்ற. அது மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற. அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார் அப்படின்னா நம்மளால முடியுமான்னு நினைச்சு பார்க்கணும். இப்ப நாயன்மார்கள் எங்க இருக்கிறாங்க, நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத உலகியலை கடந்தவர்கள் அவங்கெல்லாம். உலகியல் அப்பா அம்மா மகன் மகள் இதெல்லாம் ரெண்டாவது தான் அவங்களுக்கு முதல்ல சிவபெருமானும் அவனுடைய அடியார்களும் தான். அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம். திருத்தொண்ட நாயனார் குணத்திலே அப்படித்தான். அவங்க மகன் அழைச்சோன்னா சீராளன் வந்துடுறான். சீராளன் வந்த உடனேயே 2 பேரும் சீராளன் கொஞ்சல வந்த அடியார காணமேன்னு தேடினாங்க. வந்தவர் மறந்துட்டார் இல்லையா, அதைத்தான் தேடினாங்க. அமுதெல்லாம் தயாரா இருக்குது, பிள்ளைக்கறி எல்லாம் இருக்குது. பிள்ளைக்கறி எல்லாம் அந்த பிள்ளைக்கறி தான் குழந்தையா வந்திருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் மகிழ்ச்சி இல்லையா, வந்தவர் சாப்பிடாம போயிட்டாரு அப்படிங்கிறது. இளையான்குடி நாயனார் குணத்திலே அந்த மாதிரி தொண்டரும் திகைத்து நின்றார் அப்படின்னா அதாங்க, வந்தவர் சாப்பிடாம போயிட்டார். இறைவனே வந்தார் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு பொருள் அல்ல. அடியார் சாப்பிடணும் அப்படிங்கறது தான் அவங்க மனசுல இடத்துல பெருமான் அண்டர் பூமலை ஒழிய கற்பக பூமலை விசும்பு மலை பொழிந்தனராக மற்றதனடியே ஒரு வழியாக ஒழித்தவராக திரிகுண்டம் தரித்த வேதியர் முதன்மையாக நல்லூரிலே ஒரு பாகத்தில் வைத்த உமையம்மையாரும் தாமுமாக அனாதியாய் தாம் பயின்று அருள் புரியும் கோலத்தனையும் மேற்கொண்டவராகி ஆகாயத்திலே முன்னர் நின்று காட்சி தந்து அருளினார். அப்படியே விசும்புல ஆகாயத்துல உமையம்மையோடு நல்லூர் பெருமான் காட்சி கொடுத்தார். மற்ற அதனடை ஒரு வழியால் என்று சொல்லி திருவருள் வெளிப்பாடு மற்றென்றது என்று சொல்றார். முண்ட வேதியர் திரிகுண்டம் தரித்த வேதியர், அப்படி திருநீற்று கோலத்தோட வந்த வேதியர் என்று சொல்லி சைவ வெண்திருநீற்று முண்டம் தொலைத்த தலைப்பும் என்று சொல்லி சொல்றார். இப்படி அப்புறம் அதற்கு பிறகு நாயனாரோ அவருடைய மனைவியாரோ எல்லாரும் தொழுது வணங்குறாங்க. யார பெருமான தொழுது வணங்குறாங்க. தொழுது போற்றிய துறை விசை நின்று நேர் துதைக்கும் வடிவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமும் முழுதும் இன்னருள் பெற்று தம் முன் தொழுது இருக்கும் அழிவில் வான்பதம் கொடுத்து எழுந்து அருளினார் ஐயர். வான்பதம் அப்படின்னா சிவலோகத்துக்கு. அங்க போனா தான் திரும்பி வராத இடம் ஒரே ஒரு இடம் எதுனா சிவலோகம் தாங்க. அது சொர்க்கம் எல்லாம் எப்படின்னா நம்ம செஞ்ச புண்ணியங்கள் இருக்கிற வரைக்கும் சொர்க்கத்தில் இருக்கலாம். அந்த புண்ணியம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு இது மாதிரிதான் கணக்கு தான். மீண்டும் பூமியில வந்துதான் பிறந்தாங்க. அங்கிருந்து அப்படியே நேரா போறதுக்கெல்லாம் பைபாஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மீண்டும் மண்ணுலகத்துல சிவபுண்ணியம் செஞ்சுதான் பெருமான் திருவடி அடைய முடியும். நீங்க செய்யக்கூடிய உலகியல் புண்ணியங்கள் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி உலகில் செய்யக்கூடிய பாவங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இது ரெண்டுமே என்னன்னா உங்களுடைய புண்ணிய பாவங்களை அனுபவிக்கக்கூடிய இடம் தானே ஒழிய திரும்பி வராத ஒரே ஒரு இடம் எதுன்னா பெருமான் திருவடி ஒன்றுதான். அழிவில் வான்பதம் அப்படிங்கிறது அதான். நம்ம நாயன்மார்கள் பெற்றதெல்லாம் அந்த இடம் தான். அந்த இடத்துக்கு போறார். அழிவிலா வான்பதம் கொடுத்து எழுந்தருளினார் ஐயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே தொழுது வாழ்த்தி கொண்டு அத்தொலையின் மேல் நின்று துதிக்கும் குற்றமற்ற அன்பரும் மைந்தனார் மனைவியாதாமும் முற்றும் இனிய அருள் பெற்று தம் முன்பு எக்காலமும் தொழுது கொண்டே இருக்கின்ற தாகிய அழிவில்லாத பெரிய செவோதம் கொடுத்து ஐயர் எழுந்தருளி போயினார். எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கலாம். அங்க போனோம்னா
வேற வேலையே இல்லை, நமக்கு என்ன பெருமானுடைய திருவடி வணங்கி கொண்டே இருப்பதுதான். கும்பிட்டு உடனுடையும் பயன் பெற்றார் அப்படின்னு சொல்லுவார். எப்பொழுதும் கும்பிட்டே இருக்கலாம், பெருமானை தொழுது கொண்டே இருக்கலாம்னு. அதான் அவ்வாறு நேர் நின்றாராக அந்த துளையின் மேல் என்று சொல்றார். நேர் நின்ற துளையில் ஏறிய நாயனார் செய்கை இது என்றும் அதற்கு எதிர்காட்சி தந்த இறைவர் செய்கை இது என்று இந்த பாட்டுல ரெண்டு பேருக்கு நிலையும் சொல்றார். நாயனார் துளையில் நின்றபடியே அப்படியே அந்த துளையோடு பெருமானுடைய திருவடிக்கு சிவலோகம் போயிட்டார். அந்த துளையோடவே போறார். ஆனாய நாயனார் அந்த குடல் ஊதியபடியே மேல போறார். செருப்பணிந்த காலோடு, அவர் மாடு மேய்க்கிறவர் தானே, அது செருப்பணிந்த திருவடியோடு குழல் ஊதிய காட்சியோடு அப்படியே போறார். கணப்பு நாயனார் அதே மாதிரி தான், செருப்பறிந்த திருவடியோடவே பெருமான் திருவடியில் போய் சேர்ந்து அவங்க கோலத்தோடு அப்படியே போறாங்க. இவங்க அந்த தராசுல இருந்து அப்படியே தராசு துளையோடு மேல வான்பதம் போறாங்க. அப்படி இறைவன் அவருக்கும் தன்னுடைய மனைவியாருக்கும் மகனாருக்கும் அழிவில் பதம் கொடுத்தார் என்று சொல்லி, அன்பரும் மைந்தரும் மனைவியாரும் என்று சொல்லி சொன்னார். இறுதியாக ஏறிய அன்பரை, அவருக்கு முன் ஏறிய மைந்தரை அடுத்தும் இப்படி 3 பேரும் சென்றார்கள் என்று சொல்லி, வலுவில்னா குற்றமில்லாத அழிவில் வான்பதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வலுவில் அன்பரும் வலுவில்னா குற்றமில்லாத அன்பர், எந்த ஒரு குற்றமும் செய்யாத அன்பர் என்று சொல்லி, இறைவத்தம் கோவணம் கொண்டார் என்ற அன்பர்தான் குற்றம் சுமத்தி கொண்டு இத்துணையும் செய்தார். கோவணத்தை மறைச்சு வச்சுட்டாருன்னு சொல்லி குற்றம் சொல்லித்தான் சாமி இத்தனை பண்ணிருக்கிறாரு. ஆனால் இப்ப எப்படி முடிக்கிறாரு? குற்றமில்லாத அன்பர் என்று சொல்லி முடிக்கிறார். அதெல்லாம் பெருமான் திருவருள் தான் இல்லைங்களா? அதனால அது ஒரு குற்றமாக இல்லை. முழுதும் இன்னருள் மண்ணும் இருளை மதிநுந்தவர் என்று சொல்லி, அது பெருமானுடைய திருவருள் தான் என்று சொல்லி, அருள் சக்தி உருவமேயாய் நின்றது என்றபடி கோதையும் தாமுமாய் வெளிப்பட்டு காட்சி தந்த கோலத்திற்கேற்ப முழுதும் இன்னருளே பெற கொடுத்தார். உமையம்மையோடு காட்சி கொடுத்தார். பெருமான் எப்பொழுதும் அருள் செய்ய வருகின்ற பொழுது தனியா வரமாட்டார், அம்மா கூட தான் வருவார். நம்ம நாயனார் வீட்டுக்கு வருகின்ற பொழுது தனியா வரும். இளையான்குடி நாயனார் குணத்துல வருது இல்லைங்களா? பெற்ற மூர்வதுமின்றியே பேதையாலுமின்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாழம் முயந்திட நன்னினார் அப்படி. ஏன் அப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கு சேர்கொண்டிய உரையில நல்லா சொல்வார். இப்ப வறுமையில் இருக்கிறார் நாயனார். வறுமையில் இருக்கக்கூடிய அந்த வறுமையான நிலையை பார்க்கறதுக்கு அறக்கடவுள் தான் அங்க விடையா இருக்குது. அறக்கடவுள் நான் வரலைன்னு சொல்லிருச்சான் நாயனாருக்கு வறுமை நிலையை பார்க்கறதுக்கு. அப்புறம் கருணையே வடிவமானவர் கருணாம்பிகை தாய் அம்மா என்ன பண்ணாங்களாம், என்னுடைய பிள்ளைகள் வறுமை நிலையை நான் எப்படி பார்க்கறதுன்னு அம்மாவும் வரலைன்ட்டாங்களாம். அதனால சாமி தனியா வந்தாராம். சேர்கொண்டியா ஒரு விளக்கம் சொல்றாரு. எல்லா இடத்துக்குமே சாமி தனியா தான் போறாரு, இந்த இடத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விளக்கத்தை சொல்றாரு. பெற்ற மூர்வதுமின்றியே பேதையாலுமின்றியே நற்றமத்தவர் வேடமே கொண்டு ஞாழம் முயந்திட நன்னினார் அப்படின்னாரு. கடைசியா அருள் செய்ய வரும் பொழுது அம்மா வந்தார். இளையான்குடி நாயனாருக்கு அருள் செய்ய வருகின்ற பொழுது ஏலவார் குடலாழ்தமோடு இடப வாகனாய் தோன்றி அப்படின்னா, இடபத்துல உமையம்மையோடு பெருமான் வந்து அருள் செஞ்சார். இப்போ வீட்டுக்கு ஒரு உமையம்மைக்கு என்னன்னா, நம்முடைய குழந்தைங்க நல்லா இருக்கும் இல்லைங்களா? இந்த வறுமை நிலையில இருக்கிறது அம்மா பாக்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதை மீறி நமக்கு ஒண்ணு வருதுன்னா நம்மளுடைய வினைப்பயன் அதுக்கு காரணம் இல்லைங்களா? அது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கு, நீண்ட நாளைக்கெல்லாம் அப்படி இருக்காது. ஐயர் தவம் என்று சொல்லி, ஐயர்னா பெருமையுடையவன் அர்த்தங்க. ஐயர் அப்படிங்கிறது சில இடங்கள்ல வரும் பெரிய புராணத்துல. அப்படி ஐயர் அப்படிங்கிறது இந்த இடத்துல பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லிதான் பொருளுக்கு. ஆமா, ஐயர் அப்படிங்கிறது ஜாதியினுடைய இது இல்ல. 3 இடத்துல ஐயர்னு சொல்றாரு, 3 பேருக்கு ஐயர்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு அப்படின்னா, எருக்கத்தம்புலியூர்ல திருநீகண்ட யாழ்ப்பாணர் பாணர் குலத்தை சார்ந்தவர். அந்த எருக்கத்தம்புலியூர் பக்கமா யாத்திரை போயிட்டு இருக்கு. ஞானசம்பந்த பெருமானோட போயிட்டு இருக்கிறார். வேகமா வருவார். வேகமா இது அடியேன் அவதரித்த பதி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். யாரு? யாழ்ப்பாணர் சொல்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொல்ற பொழுது அதுக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், ஐயர் நீர் அவதரித்திட இப்பதை அளவில் மாதவம் செய்தது அப்படின்னார். அதுக்கு முன்னாடி அவர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே எருக்கத்தம்புலியூர் பெருமான் இருக்கிறாரா இல்லையா? நான் அதை விட சிறப்பு என்னன்னா, அவர் அவதரித்தது தான். ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு நம்ம சொல்லு. ஐயர் நீர் அவதரித்திடப்பதி அளவில் மாதவம் செய்தது அப்படின்னார். அந்த இடத்துல சொன்னவர் தான் ஐயர், சொல்லப்பட்டவர் பாணர் இல்லைங்களா? ஒண்ணு. இன்னொன்னு கணப்பநாயனுடைய குணத்துல, கணப்பநாயனர் குணத்துல மலை மேல ஏறிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? கணப்பநாயனர் வேடத்தை அந்த இடத்துல சொல்றாரு, ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் அப்படின்னார்.
அங்க ஒரு ஐயர் சொல்றார், அவரும் ஐயர் கிடையாது இல்லைங்களா. அப்புறம் சிதம்பரத்துல திருநாளை போவார் நந்தனார், புலையர். அவர் புலையர் குலத்தை சார்ந்தவர். அவரை சாமி போய் கனவுல சொல்லி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம், வெய்யதல உனக்கு மூட்டி தர வேண்டி வந்தோம் அப்படின்னாங்க. ஐயமன திருத்தொண்டர் நான் உய்ந்தேன் என தொழுதார் அப்படின்னா சேக்கிர பெருமான். சாமி சொல்லியிருக்கிறாருப்பா, உனக்கு தீ மூட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால நாங்க வந்தோம்னு சொல்லி ஐயர்கள்லாம் போய் நந்தனார்கிட்ட சொன்னாங்களாம். ஐயரேன்னு இவரை சொல்ற, ஐயரே அம்பலவர் அருளால் அணைந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஐயமன திருத்தொண்டர் நான் உய்ந்தேன் எனக்கு உய்வு கிடைச்சிருச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருமான் திருவருளை வணங்கி போனார். அந்த இடத்துலயும் சொன்னவங்க தான் ஐயர், சொல்லப்பட்டவர் புலையர். இப்படிதான் ஐயர் அப்படிங்கிறது பெருமையுடையவர் அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. ஐயர் அப்படின்னா பெருமையுடையவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாததம் திருவருளினான் திருவருளில் நட்பெருந்துலையே மீது கொண்டு எழு விமானமது ஆகி மேல் செல்ல கோதி நண்பரும் குடும்பமும் குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தியாருடன் சிவபுரியனை அணைந்தார். அப்படி அந்த தராசோடவே மேல நாயனார் போறார். நாதருடைய திருவருளினாலே நல்ல பெரிய அந்த துளையே அவர்களை மேலே கொண்டு எழுகின்ற விமானமாகி மேற்செல்ல, ஒரு விமானத்துல போற மாதிரி துளையிலேயே அவங்க 3 பேரும் மேல போறாங்க. குற்றமில்லாத அன்பராகிய நாயனாரும் அவரது மைந்தர் மனைவியாராகிய குடும்பத்தாரும் எஞ்ஞான்றும் குறைபடாத அழிவில் வான்மதம் கொடுத்த மூர்த்தியாருடனே சிவபுரியை அணைந்தனர் என்று சொல்லி அப்படியே நாம் 3 பேரும் அந்த சிவபுரிக்கு சென்றார்கள் என்று சொல்லி நமக்கு சரியத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். அதாவது துளையே விமானமாகி மேற்செல்ல அப்படின்னு, இந்த துளையே விமானமாக அப்படியே மேல போற பெருமானுடைய திருவருளால ஒரு குடும்பமே அப்படியே போகுது. ஏன்னா தொண்டு செஞ்சாங்க, அதுதான் முக்கியம். குடும்பமே போகுதுன்னா இந்த வந்த அடியார்களுக்கு மடம் அமைத்து விழா காலத்தில் வர அடியார்களுக்கு அவருடைய ஊர் பழையாறை வடதலி, அந்த வடதலியிலிருந்து அங்க போய் நல்லூர்ல போய் மடம் அமைத்து திருவிழாக்கான வரக்கூடிய அடியார்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, உணவு கொடுத்தாங்க, உடை கொடுத்தாங்க, தங்குவதற்கு இடம் கொடுத்தாங்க. அவர் மட்டுமல்ல, சொந்த பந்தத்தை அழைச்சிட்டு போயிருக்கிறார். அப்படி சொந்த பந்தம் அவருக்கு இருந்திருக்குது, அழைச்சிட்டு போயிருக்கிறார். நம்மளை எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா அப்படின்னு, இவனுக்கு தான் வேலை இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து உயிரெடுக்கிறான் அப்படிம்பாங்க இல்லையா. ஆனா நாயனாருக்கு அப்படி சொந்தம் அமைஞ்சிருக்குது. அதனால இந்த ஒரு மடத்துக்கு தான் இறைவனே பிரம்மச்சரிய வடிவத்தில் வந்தது. மற்ற 3 மடங்களுக்கு அடியார்கள் இருந்தாங்க. திருப்பொந்துருத்தி நாவுக்கரசு பெருமான் அமைத்த திருமணத்தில் அடியார்கள் இருந்தாங்க. திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம் அப்படின்னாரு சேக்கிர பெருமான். திங்களும் ஞாயிறும் தோயும் திருமணம்னா சூரியனும் சந்திரனும் தினசரி ஞானசம்பந்த பெருமானை நாவுக்கரசரை வணங்கிட்டு போகுமா. இன்னொரு பொருள் என்னன்னா, இரவும் பகலும் அடியார்கள் தவறாத வந்துட்டு இருப்பாங்க அந்த மடத்துல. புகழூர் திருமணம், முருகநாயனாருடைய திருமணம், அதுல 6 நாயன்மார்கள் ஒன்று சேர்ந்த திருமணம் சரிங்களா. அது பெரிய புராணத்திலே 6 நாயன்மார் ஒன்று சேர்ந்தது அந்த திருமணத்துல தான். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலக நாயனார், சிறு தொண்டர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், 6 நாயன்மார் ஒன்று சேர்ந்து அப்படி இருந்த ஒரு இடம். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்ற. பெரிய புராணம் பேசிட்டு இருந்தாங்க, திருமுறை பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொல்ற. திருப்பதிக செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறைய மடப்பாவை இடப்பாக சொற்றாலி விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரை தங்கு பொறுப்படு சிந்தையினாலே உடனுறைவின் பயன் பெற்றார். ஒரு மடம்னா அப்படித்தான் இருக்கு. ஒரு மடம்னா எப்படி இருக்கணும், பதிகங்கள் பாடிக்கொண்டிருந்த பெருமான் பெருமையை பாடுறாங்கன்னு அர்த்தம். பெரிய புராணம் பேசிட்டு இருந்தா அடியார் பெருமைகளை பேசுறோன்னு. இது 2 தான் இருக்கணும். ஒரு மடம்னா அது 2 தான் இருக்கணும், வேற ஏதோ இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனுறைவன் பயன் பெற்றார். 6 நாயன்மார் திருக்கூட்டம் ஒன்றாரு. 6 நாயன்மார் திருக்கூட்டம் ஒன்றாரு இருக்காங்க. ஆனா ஒரே சிந்தனையில் இருந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு திருக்கூட்டமே ஒரு சிந்தனையில் இருக்குமா அப்படின்னா சாமி தான் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லைங்களா. ஆனா 6 நாயன்மார் திருக்கூட்டம் ஒரே சிந்தனையில் இருக்கு. அதுதான் அந்த காலம். இப்போ அந்த ஆதிமூர்த்தியாருடன் சிவபுரி அணைந்தார் என்று சொல்லி பதம் கொடுத்து எழுந்தருடைய ஆதிமூர்த்தியுடன் உடனே பதம் பெற்ற இவர்களும் சாமியும் இவங்களோட சேர்ந்து மேல போறார். இவங்களுக்கு அருள் செய்யறது கீழே வந்த பெருமான் இப்ப இவங்களோட சேர்ந்து சாமியும் மேல போறார் ஆதிமூர்த்தியுடனே என்று சொல்லி சொல்றார். அழிவில் வான்பதம்னா அதான் அந்த கால நீங்கிய நிலைமையாலே நித்தமாகிய சுத்தமோனம்
உடன் சிவபுரனை அணைந்தார் என்று சொல்லி வாரா உலக நெறியேற்றி வைத்தார் என்று சொல்லுவது போல் திரும்பி வாராத நெறிகள். மேவினார் பிரியமாட்டா விமனாருக்கு அடுத்தது என்ன? கடம்பனாருடைய புராணத்தில் போனவங்க திரும்பி வராத ஒரே ஒரு இடம் எதுன்னா பெருமான் திருவடி தான். அந்த அழிவில்லாத வான்பதம் என்று சொல்லக்கூடியதான் கணப்பநாயனர் கண்ணிட குருதி வரப்பொழுது அதை சொல்றார். பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்தது என்ன, மேவினார் பிரியமாட்டா விமனாருக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது. போனவங்க திரும்பி வராத ஒரே ஒரு இடதுன்னா பெருமான் திருவடி தான். அந்த நிலைக்கு போனவங்க தான் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி இந்த அளவுக்கு நமக்கு சரித நிறைவாகி ஒவ்வொரு சரிதம் முடிகிற பொழுதும் சுந்தரருடைய ஒரு துதி வைப்பார் சேக்கிழார் பெருமான். அந்த சுந்தரருடைய துதி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதான் மலர்மிசை அயனுமாலும் காணுதற்கரிய வல்லல் பலப்புகள் வெண்ணைநல்லூர் ஆவண பழமை காட்டி உலகை ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் முன்னே தலைமிசை வைத்து வாழும் தலைமையினும் தலைமையாகுனார். நமக்கெல்லாம் என்ன தலைமை? யார் தலைமை தெரியுங்களா? சுந்தரருடைய திருப்படி தான் தலைமை அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஒவ்வொரு சருக்கத்திலையும் 10 சருக்கத்துல சொல்லியிருக்காரு. மொத்தம் 13 சருக்கம். 13ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்ல இருந்து பத்தராய் பணிவார் சருக்க முடிய கடைசி வெள்ளானை சருக்கத்தில் இல்ல, திருமலை சருக்கத்தில் இல்ல. இந்த 10 சருக்கத்துல ஒவ்வொரு சருக்கம் முடிகிற பொழுதும் சுந்தரர் பாடியிருக்கார். அப்படி பாடியதுதான் இந்த பாட்டு. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலேன்னு சுந்தரர் பாடுறார் இல்லையா? அதனுடைய பொருள் என்னன்னா, என்னுடைய பெயர் ஆரூரன், நான் திருவாரூர் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அடிமை, இப்ப அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் நான் அடிமை. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே, இறைவனுக்கும் அடிமை, அதே மாதிரி அடியார்களுக்கும் இல்லை என்று சொல்லி அதை சொல்றார். மலர்மிசை அயனுமாலும் மலர்மிசை அயனுமாலும் காணுதற்கரிய வல்லல். திருமாலும் பெருமனும் தேடி காண முடியாத பெருமான். யாரு? சிவபெருமான் இல்லைங்களா? படர்ந்த பேரொழி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூதுவை நடந்த செந்தாமரையடி நாருமாலம். பரவேனாச்சார் வீட்டுக்கு ஒரே இரவுல 2 முறை தூது போனார். அங்கெல்லாம் போயிட்டு வந்தங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. கவுந்தப்பாடி அன்பர்கள் போகணும்னு சொன்னாங்க, இப்படி வராங்க. அங்க போய் ஒரு வகுப்பு 2 மணி நேரம் தட்டாட்சி புராணம் செஞ்சுட்டு ஜெயராம் ஐயா குமார் அங்கேயே இருந்தாங்க, மடத்திலேயே இருந்தாங்க. நாங்க ஒரு 70 பேர் 60 பேர் போயிருந்தோம். ரொம்ப நிறைவா இருந்ததுங்க. பரவேனாச்சாருடைய இல்லத்துல இல்லைன்னா தேவாசிரி மண்டபத்துல தான் புராணம் வைக்கலாம்னு இருந்தது. மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால பறவையாருடைய மாளிகை பூரா நலஞ்சிருந்தது. அதனால பறவை மாளிகை, பறவையில் மண்டலி, அறநெறி, பூங்கோயில் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம மடத்துல ஒரு 2 மணி நேரம் ஆரூரன் ஆரூரில் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்புல ரொம்ப நிறைவா இருந்தது. அந்த வீதி தான் சொல்ற படர்ந்த பேரொழி பன்மணி வீதி தான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார். ஏனம்னா பன்றியாக அவதாரம் எடுத்த திருமால், அன்னம்னா அன்னப்பறவையாக இருந்த பெருமான். 2 பேரும் தேடி காண முடியாத பெருமான் தன்னுடைய தொண்டருக்கு தூது போய் அப்படின்னு பறவை நாச்சாருடைய வீட்டுக்கு சுந்தரருக்காக 2 நாள் ஒரே இரவுல 2 முறை தூது போனான் பெருமான். அப்படி போனதுனால அந்த வீதி இன்னைக்கு வரைக்கும் மணந்து கொண்டு இருக்கலாம். அந்த வீதி தெற்கு வீதி. ஆமாங்க, இன்னைக்கு வரைக்கும் மணந்துட்டு இருக்குதான் சொல்றார் சேக்கிழார் பெருமான். நடந்த செந்தாமரையடி நாருமால், தாமரை போன்ற திருவடி நடந்தது இன்னைக்கு மணந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாளிகைக்கு போகணும்னு சொல்லி அன்பர்கள் விருப்பப்பட்டாங்கன்ட்டு அங்க அழைச்சிட்டு போயிருந்தோம். அப்படி அந்த மாதிரி மலர்மிசை அயனுமாலும் காணுதற்கரிய வள்ளல் அப்படின்னு. வள்ளல் ஏன் சொன்னார்னா, நாமெல்லாம் ஓய்வடைகிறதுக்கு நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்தாரு பாருங்க, அதுதான் அவர் செய்த பெரிய காசு. நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை இல்லைன்னா இன்னைக்கு பெரிய புராணம் பேச முடியாது. பெரிய புராணம் இல்லைன்னா அடியார் பெருமைகளை பேச முடியாது. அடியார் பெருமையை பேசல நம்மளுக்கு உய்வே கிடையாது. பெருமான் திருவடியை வணங்கலாம், பெருமான் திருவடியை வணங்கினா நமக்கு இருந்தாலும் கூட அடியார் பெருமைகளை நமக்கு பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். கடைசியா வெள்ளானை சருக்கத்துல மேல சுந்தரர் வெள்ளை யானையில போறாரு, சேரமான் பெருமான் நாயனார் வெள்ள குதிரையில போறாரு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாமா? அடியார்களும் வரணும். வெள்ள குதிரையில சேரமான் பெருமான் நாயனார் போறாரு. அங்க போய் சுந்தரர் போய் திருவடியில எப்படி போய் விழுந்தார் அப்படிங்கறத சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. ஒரு தாய் பசுவை பிரிஞ்சு ஒரு கன்று குட்டி ரொம்ப நாள் கழிச்சு போய் மீண்டும் தாய் பசுவை பார்த்தா
எப்படி விழுமோ அது மாதிரி விழுந்தாராம். சேக்கலா பெருமான் சொல் தொழுது அதாவது இந்த இடத்துல சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்ட கண்டு கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கின்ற தனி பெரும் தொண்டரை நேரிலே வளர்ப்பாகத்து ஒன்று மேனியர் ஊரனே வந்தானே என்றார் உலகையா. அவருக்கும் ஒரு ஏக்கம், 18 வருஷம் நம்முடைய தோழரை பிரிஞ்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு ஏக்கம், 18 வருஷம் பிரிஞ்சு நம்முடைய தலைவரை விட்டுட்டு இருக்கிறோமே அவருக்கு ஒரு ஏக்கம். அப்படியே சொல்றாருங்க, தொண்டானே வந்தானே அப்படின்னாராம். அப்படியே சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததன் அப்படின்னு. அப்படியே தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று போய் எப்படி தாய் பசு விழுகுமோ அது மாதிரி விழுந்தாராம் சுந்தரர். சரி, போன உடனேயே சரி நம்ம வந்தாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கல. சேரமான் பெருமான் நாயனார் இவருக்கு முன்னாடியே போயிட்டார் குதிரையில. அவரை நிறுத்தி வச்சுட்டாங்க, உங்களுக்கு அனுமதி கிடையாது, இருக்க ஒரே ஒருத்தருக்கு தான் இன்னைக்கு கைலாயத்துல அனுமதி, இங்கே எதுங்கன்றாரு. இவர் போன உடனே சாமி கிட்ட என்ன கேட்டாருன்னா, சேரலன் வாயில் புறத்துலன் அப்படின்னு. சேரமான் பெருமான் நாயனார் வாயில் இருக்கிறார். உடனே நந்திய பெருமான் அழைச்சு அவரை கொணர்க அப்படின்னாரு. பெரிய தேவர் பேர் நந்திய பெருமானுக்கு. பெரிய தேவரை அழைத்து அவரை கொணர்க அப்படின்னாரு. கூட்டிட்டு போனாங்க. அலையாமை வந்ததன் நோக்கம் என்னன்னாரு, உங்களை பாக்கிறதுக்கு நான் வரல சாமி, சுந்தரர் திருவடியை பற்றி வந்தேன், நான் அப்படியே வந்து செஞ்சேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்லல. சேரமான் பெருமானார் சொன்னது என்னன்னா, புரச யானை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்னு. யானைக்கு பின்னாடி அப்படியே அவர் திருவடியை சேவிச்சுட்டு வந்தேன். சரி என்ன வேணும் சொல்லு அப்படின்னாரு. அப்பதான் இவர் சொல்ல, பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் அன்பால் உனை பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் மறுபு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தன என்ன அன்பால் திருவுலாப்புறம் பாடினேன் திருச்செவி சாத்தி அருள பெற வேண்டும் அப்படின்னு சொல்ல அவரும் சொல்லுக என்றார், அவரும் கேட்பித்தார் அப்படின்னார் சேக்கிழார். சாமி, நான் நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்கன்னா, சுந்தரருடைய திருக்கூட்டத்தில் என்ன சேர்த்து விட்டீங்க இல்லையா? சுந்தரருடைய திருக்கூட்டத்தில் சேர்ந்ததுனால என்னுடைய பாசம் எல்லாம் நீங்கிச்சு. மறுவு பாசம் மறுவு பாசம்னா என்னன்னா, வாசனாமலம். அதுக்கு உரையாசிரியர் சிவப்பணிய உரையில தான் அதை பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியும். மறுவு பாசத்தை அகன்றிடனா சாமிய வழிபாடு செஞ்சா ஆணவ மலம் போயிடும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுக்கு மேல ஒரு வாசனா மலம் இருக்கு. பெருங்காயம் போனாலும் பெருங்காயம் டப்பாவில் இருக்கிற வாசம் இருக்கு இல்லையா? நம்ம அதுல தானே இருந்தோம். அந்த வாசனை இருக்குமா, அது எப்ப போகுதுன்னா திருக்கூட்டத்தில் சேர்ந்தா தான் போகும். அதான் சொல்ற, மறுவு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தன என்ன அப்படின்னு. சரி சொல்லுப்பா அப்படின்னாரு. நான் திருவுலாப்புறம் பாடி இருக்கிற சாமி, நீங்க கொஞ்சம் திருச்செவி சாத்தியர்ல பெற வேண்டும். சரி நீ சொல்லுன்னாரு. இவரும் சொன்னார். அதான் கைலாய ஞான உலா என்று சொல்லி 11ஆம் திருமுறை அங்க பாடியது. அந்த திருமுறையை சாத்தனார் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் வழிபாடு செய்யறோம் இல்லையா, தர்மசாஸ்தா ஐயப்பன் தான் அந்த திருப்பதிகத்தை கொண்டு திரு பிடவூர் என்று சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர், அந்த பட்டூர் கொண்டு சேர்க்க அதற்கு பிறகு எல்லாத்துக்கும் கிடைச்சதுன்னு சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பெருமானையே வழிபாடு செஞ்சா போதும்னா அந்த அந்த வாசனாமலை எப்ப நீங்கும்? அடியார வணங்கினா தான் நீங்கும், திருக்கூடுதல் இருந்தா தான் நீங்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறது இல்லைங்களா? வளர்ப்புகள் வெண்ணையிலூர் ஆவணம் பழமை காட்டினர். திருவெண்ணையூர்ல எல்லாரும் இருக்கக்கூடிய வேதியர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில நாம அடிமைன்னு சொல்லி ஆவணத்தை காட்டி நான் என்ன செஞ்சுட்டேன், அவனை என்னை அடிமையாக்கிட்டேன். அப்படியே போய் சபை முன்னாடி நிக்கிறார் சாமி. மாப்பிள்ள கோலத்துல உட்கார்ந்து இருக்கார் சுந்தரர். அப்படி மாப்பிள்ள கோலத்துல உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட போய் சொல்றாரு எல்லாத்தையும், ஆவது கேள்வன் மறையோர் அப்படின்னு. நான் சொல்றதெல்லாம் கேளுங்கய்யா அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கேட்ட போறாரு. பொண்ணுக்குள்ளதான் ஒன்னும் வரல, வந்திருந்தா தாலி கட்டியிருப்பாரு. அது வர்றதுக்கு இல்லாம சாமி போய் நின்றாரு. ஆவது கேள்வன் மறையோர்னாரு. இது நான் மொழிவது என்ன சொல்றாருன்னா, ஆவது கேள்வன் மறையோர் நாவல் நகர்வரா நீ அடிமை, இது நான் சொல்வது என்றான். தேவரையும் மாலையும் முதலிட்ட எல்லோரையும் வேறடிமையாக உடைய பெருமானம். தேவர்களை எல்லாம் அடிமையாக உடைய சிவபெருமான் இவனுடைய அடிமை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார். அதான் இங்க சொல்றாரு. வளர்ப்புகள் வெண்ணெய் ஆவணம் பழமை காட்டி உலகுய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம். உலகுய ஆண்டு கொள்ளனா அவரை ஆண்டு கொண்டதான் நமக்கு நாம் உய்வடைறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவரை ஆண்டு கொண்டதுனாலதான் திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைச்சது.
திருத்தொண்ட தொகை மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாம் உய்வடைஞ்சிருக்கவே முடியாது. ஒரே ஒரு பதிகம் தான் நான் பாட முடியும் ஒரு நாளைக்கு, எனக்கு வேற நேரம் கிடையாதுங்க அப்படின்னா திருத்தொண்ட தொகை பாடணும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். திருத்தொண்ட தொகை ஒரு பதிகம் பாடணும், ஒண்ணு போது நமக்கு. இதெல்லா திருத்தொண்ட தொகை அப்படின்னா தீமைகளை நீக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை, நாவைந்த திருத்தொண்ட தொகை, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படின்னாரு. வேற எந்த பதிகத்துக்கு அப்படி சொல்லலையே. தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படின்னாரு. நாவேந்த திருத்தொண்ட தொகை, சுந்தர திருத்தொண்ட தொகை, மூலமான திருத்தொண்ட தொகை, இத்தனை சொல்லியிருக்காரு திருத்தொண்ட தொகை. இப்படி எல்லாம் திருத்தொண்டது. அதான் உலகுய ஆண்டுகள்ல பெற்றவர் பாதம் முன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமையிலும் தலைமையாகும். அவருடைய திருவடியை தலைமையில வச்சு இருந்தா போதும் அப்படின்ட்டு அவரைத்தான் திருவாளன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமுன் படைத்த திருவாளன். சரிங்களா? நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமின் படைத்த திருவாளன் அப்படின்னார். வாசமலர்வன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். பெரிய புராணத்துல 6 இடத்துல திருவாளன் வருதுங்க. திருவாளன் என்னன்னா சிவபெருமானுக்கு தான் திருவாளன் பேரு. முக்தி திருவை ஆள்பவன் சிவகணியா உரையில சொல்றாரு. முக்தி திருவை ஆள்பவன் அவருக்கு தான் முக்தி இருக்கு, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. அதனாலதான் அவருக்கு பேரு திருவாளன், சாமிக்கு பேரு திருவாளன். நாவுக்கரசருடைய புராணத்தில் வருது, திருவாளன் திருநீரு திலகவதியார் அடிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தார். அந்த இடத்துல ஒரு திருவாளன் வருது. ஆனாய நாயனர் புராணத்தில் ஒரு திருவாளன் வருது. ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல 2 இடத்துல திருவாளன் வருது. எல்லாமே சிவபெருமானத்தான் திருவாளன் சொல்றாங்க அங்க. ஆனா சுந்தரரை மட்டும் 2 இடத்துல திருவாளன் சொல்றார். தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமுன் படைத்த திருவாளன். அப்புறம் நம்ம கொங்கு நாட்டுல அவிநாசி என்பது நம்ம ஊர்ல சொல்லியிருக்காரு திருவாளன். அவன் உயிரிழைத்த திருவாளன் அப்படின்னாரு. அது எவ்வளவு பெருமை தெரியுமா? சிவபெருமான் திருவாளன், சேக்கடார் பெருமான் திருவாளன் சொன்ன ஒரே ஒரு அடியார் சுந்தரர் தான். அது நம்ம புக்கொழியூர்ல தான் சொல்லியிருக்காரு, திருப்புக்கொழியூர்ல தான் சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். பெருவாய் முதலை உமிழ்ந்த பிள்ளைதனை உருகானதாய் ஓடியெடுத்து கொடு வந்து உயிரிழைத்த திருவாரந்தன் சேவடியில் வீழ்ந்தான், சீல மறையோனோடு வீழ்ந்தான், மறுவார் மலர்கள் பொழிந்தார் வானோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல என்ன பண்ணார் அந்த அம்மா, கணவன் மனைவி 2 பேரும் அப்படி குழந்தை உயிர் பெற்று வந்த உடனேயே முதல்ல சுந்தருடைய திருவடியில் போய் விழுந்தாங்க. சீலம் அறையோனோடு வீழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாம் நமக்கு சுந்தருடைய பெருமை. அதுவும் கொங்கு நாட்டுல நமக்கு வில்லானை சருக்கத்துல வர முதல் பதியம் அவிநாசி பதியம். சுந்தரர் கைலாயம் போனார் இல்லையா, வில்லானை சருக்க கேரளா போறாரு இல்லைங்களா, அஞ்சை கடத்துக்கு வந்த திருவாரூர்ல புறப்பட்டு வராரு இல்லையா, அதுல பெரிய வெள்ளானை சருக்கத்துல வர முதல் பதிய அவிநாசி பதி தான். அதற்கு பிறகுதான் அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு போறாரு. அது எவ்வளவு பெருமை நமக்கு. நம்மளுடைய கொங்கு நாடு அவ்வளவு தவம் செஞ்சிருக்கு. கொங்கு நாட்டுக்கு இணைய சொல்ல முடியாது. அதனால இப்படி காணுதற்கு அறிய வல்லல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரம்ம விஷ்ணுக்கள் எல்லாம் காண முடியாத பெருமையுடையவர் என்று சொல்லி, வளர்ப்புகள் வெண்ணெய் நல்லூர் என்று சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பெருமையுடையவர் நம்முடைய சுந்தரர் என்று சொல்லி நம்பிகளுடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்முடைய நாயனார் அமர்நீதி நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளை வணங்கி அடியார் பெருமாளுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அப்படின்றோம். என்றும் இன்பம் பெருமையினால் ஒன்று காதலித்துள்ளவன் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புதல் என்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் படாது வீங்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம்.